அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வத்லு அலைஹிம் நபஅ நூஹ். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய செய்தியை நபியை இவர்களுக்கு நீங்கள் ஓதி காட்டுவீராக. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை ஓதி காட்டுவீராக. நபஅ என்று சொன்னால் மிக பயங்கரமான ஒரு செய்தி. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் எப்படி இருந்தாங்க, அவங்களுக்கு என்ன நிலை ஏற்பட்டது, அந்த பயங்கரமான ஒரு செய்தி, பயம் கலந்த பயங்கரமான நிலைகள் கலந்த ஒரு செய்தி, அந்த செய்தியை சொல்லி காட்டு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். வத்லு அலைஹிம், அவர்களுக்கு ஓதி காட்டுங்கள் என்பதாக. அந்த மக்காவாசிகள் இந்த மாதிரி உள்ள செய்திகளை, முன்னோர்களுடைய செய்திகளை கேட்டாவது திருந்துகின்றார்களா என்று பார்க்கலாம். அவர்கள் திருந்தக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கின்றதா என்றும் அல்லாஹ் தஆலா சொல்ல. அதே போல முன்னால் உள்ள நபிமாருடைய செய்திகளை, கதைகளை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாகவும் இருக்கும். நான் மட்டும் இங்கே சிரமப்படலை இந்த மக்களிடத்துல. இது மாதிரி முன்னால் உள்ள நபிமார்கள் எல்லாம் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள், அவர்களையும் வெறுத்தார்கள், அவர்களையும் ஒதுக்கினார்கள், அவர்கள் சொல்லுவதையும் கேட்காமல் மக்கள் இருந்தார்கள், கேட்டவர்களே குறைவாக இருந்தார்கள் என்றெல்லாம் விளங்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் ஏற்படும். அதுக்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வத்லு அலைஹிம் நபஅ நூஹ் இத் கால லிகௌமிஹி, அவர் தன்னுடைய கௌமுக்கு சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். அந்த எப்படி சொன்னார் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள். யா கௌமி, என்னுடைய கூட்டத்தினரே. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கூட்டத்தாரை பார்த்து சொன்னார்கள் என்று சொல்லுகின்றார். முன்னால பல ஆயத்துகள், பல சம்பவங்கள் அது பற்றி. யா கௌமி, என்னுடைய கூட்டத்தினரே, இன் கான கபுர அலைக்கும் மகாமி வ தஸ்கீரி, உங்களுக்கு நான் இங்கே தங்கி இருப்பது, உங்களுக்கு மத்தியில நான் தங்கி இருப்பதும், வ தஸ்கீரி, நான் உங்களை பற்றி நினைவு கூறி கொண்டிருப்பதும், அல்லது நான் உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பதும், நான் உங்களுக்கு மத்தியிலே தங்கி இருந்து உங்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பது உங்களுக்கு பாரமாக இருந்தால், நான் இருக்கிறதும் பாரம், நான் உபதேசம் செய்யறதும் ரொம்ப பாரம். ஏன்னா அப்படி நினைக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க இல்லையா. பொதுவாகவே குர்ஆன், ஹதீஸ், தீனுடைய விஷயங்கள், அல்லாஹ் ரசூலுடைய சொற்கள் ஆகியவற்றை சொல்லும் பொழுது ஈமான் வலிமை இல்லாதவர்களுக்கெல்லாம் அது ரொம்ப பாரமாக இருக்கும், கஷ்டமா தெரியும். அது கஷ்டமா இல்லை அப்படின்னு சொன்னா நிறைய பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. இப்போ எவ்வளவு பேர் இருப்பாங்க, இந்த இடமே கொள்ளாது, அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப யார் யாருக்கு அது கேட்கறதுக்கு, அதாவது பாரமாக இருக்கிறது, அவங்களுக்கெல்லாம் கேட்பதற்கு மனசே வர்றதுல பிரியமே இருக்கிறது இல்லை, அதனால உட்கார்ந்து இருக்கிறதும் இல்லை. நிறைய பேரை பார்க்க இங்க அதே மாதிரி நான் உங்களுக்கு மத்தியிலே இருப்பதும், நான் உங்களுக்கு உபதேசம் செய்வதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால், இன் கான கபுர அலைக்கும், பாரமாக இருந்தால், அல்லாஹுடைய ஆயத்துகளை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, அல்லாஹுடைய ஆதாரங்களை நான் உங்களுக்கு உபதேசிப்பதும், நான் தங்கி இருப்பதும், அல்லாஹுடைய ஆயத்துகளை உங்களுக்கு உபதேசிப்பதும் பாரமாக இருந்தால் நீங்க என்ன வேணாலும் செஞ்சீங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது நிக்குது. கருத்து என்னன்னு கேட்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, என் விஷயத்துல என்ன நினைக்கிறீங்களோ அதை செஞ்சிடுங்க. என்ன நினைச்சாங்க, நீண்ட நாள் உபதேசம் செய்த பின்னாலே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 ஆண்டுகள் உபதேசம் செஞ்சாங்க. செஞ்ச பின்னால கடைசியில சொல்றாங்க. அப்ப கடைசியாக அந்த 950 ஆண்டுகளுக்கு பின்னால நமக்கு நினைச்சாங்க, இவர் ஆளை காலி பண்ணிடணும், கொலை செஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படியே விட்டுட்டா அப்படியே சொல்லிட்டே இருப்பாரு இன்னும் 1000 வருஷத்துக்கு. அதனால உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தானே செஞ்சாங்க. 13 வருஷம் பார்த்தாங்க. 13 வருஷம் முடிஞ்ச உடனே 13வது வருஷத்துடைய கடைசியில என்ன பண்ணாங்க, மீட்டிங் போட்டு இன்னைக்கு எப்படியாவது நாளை காலைக்குள்ள இவர் கொலை பண்ணிடணும் நவுதுபில்லா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அல்லாஹ் தஆலா கூப்பிட்டுக்கிட்டான், மதீனாவுக்கு போங்கன்னு சொன்னா போயிட்டாங்க. பிறகு வெற்றியாச்சு அப்படிங்கிற சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியும். அதுபோல அல்லாஹுடைய ஆயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதும், நான் உங்களுக்கு மத்தியிலே தங்கி இருப்பதும் உங்களுக்கு பாரமாக இருந்தால் நீங்க நினைக்கிறத செஞ்சுங்க. ஆனா நான் என்ன செய்வேன் தெரியுமா, அலல்லாஹி தவக்கல்து, அல்லாஹ் மீது தான் தவக்குல், அல்லாஹின் மீதே நம்பிக்கை வைத்திருப்பேன். இது ஒவ்வொரு உபதேசம் செய்யக்கூடியவருக்கும் உரிய ஒரு உபதேசமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். உபதேசம் செய்து கொண்டே இருக்க வேண்டும், குர்ஆன் ஹதீஸ் நல்லவற்றை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். யார் அதற்கு எதிராக சொல்லுகின்றார்களோ, அவர்கள் யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு எதிராக சில வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். பொறாமைப்படுவார்கள், அல்லது தீமைகளை செய்வார்கள், ஏதாவது சில இடையூறுகளை செய்வார்கள், செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய வழக்கத்தில் நம்ம நாட்டில் நிறைய பார்க்கலாம். அந்த மாதிரி அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம செய்யறது, எனக்கு எதிராக அவர்கள் யார் உபதேசம் அவருக்கு எதிராக இவர் செய்கின்றார், எதிர்ப்பு காட்டுகின்றார், எனக்கு இடையூறு செய்கின்றார், எனக்கு அந்த மாதிரி செய்றார், இந்த மாதிரி செய்றார், பொறாமை கொள்ளுகின்றார்
என்னை தடுக்கின்றார், எனக்கு பலவிதமான இடையூறுகளை செய்கின்றார் என்பதற்காக வேண்டி அவர்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டியது, சொல்ல வேண்டியது, அவ்வளவுதான். சொல்லிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் என்ன செய்யணும்? அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கணும். அலல்லாஹ் தவக்கல்து, அல்லாஹ் மீது நான் நம்பிக்கை வைக்கின்றேன் என்பதாக சொல்லுகின்றார்கள். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக வெற்றியை தருவான். ஆரம்பத்தில் கொஞ்ச காலம் அது சிரமமாக இருக்கும், பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும், சிரமங்களை சந்திக்க வேண்டிய, கஷ்டங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதற்கு உதவி செய்வான். கடைசி நேரத்தில் அது வெற்றியாக முடியும் என்பதையும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இது சொல்றாங்க. பிறகும் சொன்னார்கள், அஜ்மிஉ அம்ரக்கும் வஷுரகாஅக்கும், நீங்கள் என்னை கொலை செய்ய வேண்டும், எனக்கு இடையூறு தர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்றுங்கள். உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒன்றாக சேர்ந்து நிறைவேற்று. வஷுரகாஅக்கும், உங்களுடைய கூட்டாளிகளுடனே சேர்ந்து. உங்களுடைய கூட்டாளிகள் உங்களுடைய தெய்வங்கள் அர்த்தம். அந்த இடத்துல நீங்க உங்க தெய்வங்களை வணங்குறீங்கல்ல, அந்த தெய்வங்களையும் உங்களுக்கு உதவியாளர்களாக சேர்த்துங்க, நீங்களும் சேர்த்துங்க. எல்லாரும் சேர்ந்து என்னுடைய விஷயத்தில் எதை நிறைவேற்ற வேண்டும் நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் செஞ்சிருங்க. அஜ்மிஉ அம்ரக்கும் வஷுரகாஅக்கும், உங்களுடைய கூட்டாளிகளுடன் சேர்ந்து உங்களுடைய காரியத்தை முடித்து விடுங்க, நிறைவேற்றுங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். அடுத்தும் சொல்லுகின்றார்கள், சும்மா லா யகுன், எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மீட்டிங் போட்டு மஷவரா பண்ணி எல்லாம் முடிச்சு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. சும்மா லா யகுன் அம்ருக்கும் அலைக்கும் உம்மா, உங்களை, அதாவது நீங்க செய்யக்கூடிய அந்த ஆலோசனை, என் விஷயத்துல என்ன செய்யணும்னு ஒரு ஆலோசனை பண்ணுவீங்க, அந்த ஆலோசனை ரகசியமாலாம் நீங்க செய்ய வேணாம், பகிரங்கமா செய்யுங்க, எனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கதான் இருப்பேன். நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கெல்லாம் உடன்படுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா என்னுடைய வேலை இங்க இருக்கத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், போக சொல்லி சொல்லல. சில நபிமார்கள் அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தா போயிருங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. இங்க இப்ராஹிம் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லல, இன்னும் சொல்லல, பின்னால சொல்லுவாங்க, கப்பல் செய்யுங்க, அதுக்கு பின்னால அதுல போங்க அப்படின்னு சொன்னா அந்த முன்னால சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இதுலயும் அல்லாஹ் தஆலா சொல்றோம். அடுத்த வேறு சூறாக்கள் அல்லாஹ் தஆலா அதை சொல்லி காட்டுகிறான். சும்ம லா யகுன் அம்ருக்கும் அலைக்கும் உம்மத்தன், பிறகு உங்களுடைய காரியம் உங்களின் மீது மறைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டாம். லா யகுன் அம்ருக்கும் உம்மத்தன், மறைக்கப்பட்டதாகவும் இருக்க வேண்டாம். சும்ம குது இலைய, நீங்க எதை முடிவு பண்ணுகின்றீர்களோ அதை பிறகு நீங்கள் நிறைவேற்றுங்கள், என் விஷயத்தில் என் பக்கம் நிறைவேற்றி விடுங்கள். வலா துன்லிரூன், தாமதம் கொடுக்க வேண்டாம். எல்லாம் முடிவு பண்ணி மஷரா பண்ணி முடிவு பண்ணி என்ன செய்யணும்னு முடிவு பண்றீங்களோ முடிவு பண்ண பின்னால உங்களுக்கு ஒரு வாரம் டைம் தர்றேன், 24 மணி நேரம் டைம் தர்றேன், ஒரு 12 மணி நேரம் தவணை தருகின்றேன், அதுக்குள்ள திருந்திங்க, இல்லாட்டி ஆளை காலி பண்ணு அப்படின்லாம் சொல்ல வேணாம். எதை மஷரா பண்ணி முடிக்கிறீங்களோ உடனே நிறைவேற்றுங்க. லா துன்லிரூன், நீங்கள் எனக்கு தாமதம் தர வேண்டாம், தவணை கொடுக்க வேண்டாம் என்றும் சொன்னார்கள். ஃபைன் தவல்லைதும் ஃபமா சஅல்துகும் மின் அஜ்ர், சரி நீங்கள் புறக்கணித்தால், இப்ப நான் சொல்ற சில விஷயங்களை நீங்க புறக்கணித்தால், நான் சொல்லக்கூடிய உபதேசங்களை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நீங்கள் புறக்கணித்தால், ஃபமா சஅல்துகும் மின் அஜ்ர், நான் சொல்றதுக்காக உங்கள்கிட்ட ஏதாச்சும் காசு கேட்கறேன்னா, கூலி கேட்கறேன்னா, எதையும் கேட்கறது இல்லை. நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சொல்லப்பட்ட வேலையை செய்ய உங்கள்கிட்ட கூலி கீழி காசு கீசு ஒன்றும் கேட்கல, எந்த விதமான உதவியும் உங்கள்கிட்ட கேட்கல, காசும் கேட்கல. உபதேசம் செய்யறது காசு கேட்டாவது நீங்க காசு கேட்கறீங்க, அதனால உபதேசம் தேவையில்லைன்னு நீங்க சொல்லலாம், அதையும் கேட்கறது இல்லைன்னா அதை அல்லாஹ் தஆலா சொல்ல சொல்லுகிறேன். ஃபைன் தவல்லைதும், நீங்கள் புறக்கணித்தால், நான் எதை கொண்டு வந்தேனோ அதை, அல்லாஹ் எதை எனக்கு சொல்லிக் கொடுத்தானோ அதை உங்களிடத்தில் சொல்லுகிற விஷயத்திலே நீங்கள் புறக்கணித்தால், ஃபமா சஅல்துகும் மின் அஜ்ரின், உங்களிடத்தில் எந்த கூலியையும் நான் கேட்கல. என் அஜ்ரி இல்லா அலல்லாஹ், என்னுடைய கூலி அல்லாஹ்விடத்தில் தவிர வேற யாரிடத்திலும் கிடையாது. எனக்குள்ள கூலி அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ்வின் மீதே தவிர வேறு யாரிடத்திலும் கிடையாது. ஓ உமிர்த அன் அகூன மினல் முஸ்லிமீன், நான் அல்லாஹுக்கு முற்றிலும் வழிபட்டவனாக இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். ஓ உமிர்து, நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன். அன் அகூன மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களில் ஒருவனாக நான் ஆகி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கின்றேன். அதனால அல்லாஹ்வை ஒருவன் என்பதாக அவனுடைய தௌஹீதை நிலைநிறுத்தி நான் அவனுக்கு கட்டுப்பட்டவனாக, அடிபணிந்தவனாக, அவனுக்கு சரணடைந்தவனாக வாழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்க, அதை நான் செய்வேன். எல்லாம் சொன்னாங்க, இவ்வளவு விஷயங்களை சொன்னாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். சொன்ன பின்னாலும் கூட பக்கதபூஹு,
அவரை அவர்கள் பொய்யாக்கினார்கள். நீங்க சொல்றதெல்லாம் அங்க ஒத்துக்கொள்ள முடியாது என்று அவரை பொய்யாக்கினார்கள். நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கடைசியாக என்ன பண்ணா, நாம் என்ன பண்ணுவோம், அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், நாம் என்ன செய்தோம் என்று சொன்னால் ஃபனஜ்ஜைனாஹு வமன் மஅஹு ஃபில் ஃபுல்கி, அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் கப்பலிலே வைத்து நாம் காப்பாற்றினோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அதனால விரிவாக சொன்னோம். இப்போ கப்பல் செய்ய சொல்லி சொன்னால் முன்னால் சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி கப்பல் செஞ்சாங்க, எவ்வளோ பெருசு இருந்துச்சு, யார் யார் அதில் ஏற்றி கொண்டு போனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேறு வேறு இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்றார், ஃபனஜ்ஜைனாஹு வமன் மஅஹு, அவரையும் அவருடன் இருந்தவர்களையும் ஃபில் ஃபுல்கு, கப்பலிலே வைத்து நாம் காப்பாற்றினோம் என்று குறிப்பிடுகின்றனர். வஜஅல்நாஹும் ஹலாயிஃப வஅக்ரக்னா அல்லதீன கஸபூ பிஆயாத்தினா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கப்பல் செய்ய சொன்னா கப்பல்ல எல்லாத்தையும் ஏத்துனாங்க ஈமான் கொண்டவர்கள். அதே போன்று மிருகங்கள் பறவைகள் இவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஜோடி ஜோடியாக ஏற்ற சொன்னா ஏத்துனாங்க. பிறகு அந்த கப்பல் தண்ணீர் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து பொழிய வச்சான். கீழே பூமியிலிருந்து தண்ணீர் பொங்கி வந்துச்சு. கப்பல் செஞ்சது தரையில தான் செஞ்சாங்க. கப்பல் கடல்ல வச்சு செய்யல, தண்ணியில செய்யல, வெறும் தரையில தான் செஞ்சு வச்சிருந்தாங்க. தரையில தான் செய்ய சொன்னா அல்லாஹ் தஆலா செஞ்சாங்க. பிறகு அந்த ஈமான் கொண்ட மனிதர்கள் 82 பேர், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை சேர்த்து 82 பேர் தான் இருந்தாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இல்லாம 82 பேர், 80 பேர் என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த 82 பேரை ஏற்றிக்கிட்டாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாத்தையும். பிறகு பறவைகள் மிருகங்கள் மற்ற எல்லாம் ஜோடி ஜோடியாக அதை ஏற்ற சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த கப்பலை ஏற்றி கொண்டார்கள். வரலாறு முன்னாலே சொல்லப்பட்டிருக்குது. ஏற்றிக்கொண்ட பின்னால அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பெய்ய வைத்தான், பூமியிலிருந்து தண்ணீரை கொப்பளிக்க வைத்தான். எல்லாம் வந்துச்சு, அந்த வெள்ளம் வந்தது. எல்லாம் எங்க பார்த்தாலும் வெள்ளம், பூராமே வெள்ளம். எவ்வளவு வெள்ளம், கடல் எப்படி இருக்கோ அது மாதிரி பூரா தரையும். பூரா தரையில உலகம் பூராவும். அங்க மட்டுமல்ல, அவங்க இருந்தாங்க. அதாவது ஈராக் பகுதியில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். ஈராக்ல இப்போ ஈராக்ல ஒரு பகுதி இருக்குது, ஒரு இடம் இருக்குது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல தான் கப்பல் செஞ்சார்கள். அந்த இடத்துல தான் அங்கிருந்து தான் தண்ணீர் பொங்கி வந்தது அப்படிங்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு அடையாளத்தை வச்சு இப்ப ஈராக்ல ஒரு பகுதி இருக்கு, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல அடையாளத்துக்காண்டி வச்சிருக்கிறாங்க. சரி, அந்த இடத்துல கப்பல் கட்டினாங்க, தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்த பின்னால் கப்பல் மிதந்துச்சு. மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, இந்த மக்கள், அந்த ஊர் மக்கள்லாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பாதவர்கள் எல்லாம் பக்கத்துல இருந்த உயரமான இடத்துல போய் ஏறினாங்க. அது வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அப்புறம் உயரமான இடத்துக்கு போனாங்க, அது வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அப்புறம் உயரமான தண்ணி வந்துச்சு. எவ்வளவு தூரமானாலும் தண்ணி வந்துகிட்டே இருக்குது. கடைசியாக அவருடைய மகன், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் ஒருவன், அவன் காபிராக இருந்தான். அவன் என்ன பண்ணா, தாப்பனாருடைய சொல்ல கேட்கறது எல்லாம் காபிர் எதிரிகளோட சேர்ந்துகிட்டு இருந்தான். அவன் போய் கடைசியில் ஒரு மலையில ஏறினான். அவங்க கப்பல் மிதந்து போகக்கூடிய நேரத்தில் மகனுக்கு பக்கத்துல போகுது, அந்த கப்பல் அப்படியே போயிட்டு இருக்குது. அவன் ஒரு மலையில உச்சியில உட்கார்ந்து இருக்கிறான், மலை மேல உட்கார்ந்து இருக்கிறான். யாபுனை ஏற்கம்மானா, என்னுடைய அருமை மகனை நீ கப்பல்ல ஏறிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல இல்ல, என்னை காப்பாற்றக்கூடிய மலை இருக்கு, நான் மலை மேல ஏறிக்கும், இதை விட உயரமா வந்தாலும் சரி நான் மேல போய் ஏறிடுவேன் அப்படின்னு சொன்ன. கடைசியாக ஒரு பெரிய அலையை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அந்த அலை அடிச்சு அந்த உச்சிக்கு போய் அவனையும் தூக்கிட்டு வந்துருச்சு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றுவதாக சொன்ன, உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றுவேன் அப்படின்னு நீ வாக்களித்தாயே. என்னுடைய மகன் இன்ன இப்னி மின் அஹ்லி, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தானே, அவன் அழிக்கப்பட்டு விட்டானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அழிக்கப்பட்டு விட்டான்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொன்னா, அவன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, ஃபைன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், அவருடைய செயல் நல்லதாக இல்லை. அதனால் அப்போ ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மகன் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் சொல்றதா இருந்தா அவன் முஸ்லிமா இருக்கணும், மூமினா இருக்கணும். காபிரா இருந்தான்னு சொன்னா என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மனிதர், ஒரு 5 பேர் ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க, 5 பேர் உள்ள குடும்பத்தில் ஒரு ஆள் முஸ்லீம் ஆயிடுறார், இஸ்லாத்துக்கு வந்துடுறார். இப்ப முஸ்லீமாக இருக்கக்கூடியவர் இவர் என்னுடைய குடும்பத்தினர் அப்படின்னு அவங்கள சொல்லக்கூடாது. அந்த 4 பேர், தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி. தாய் தந்தைன்னு வேணா சொல்லலாம், அவருடைய குடும்பத்தை சார்ந்தவராக ஆக முடியாது. குடும்பத்தை சார்ந்தவராக ஆக முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டா, இவர் அவருக்கு எந்த விதமான உறவு முறையும் ஆக முடியாது. பேருக்கு வேணா வெளித்தோட்டத்தில் தாய் தந்தை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லிக்கலாமே தவிர, என்ன இந்த உறவு முறையில் உள்ள ஒரு நிஸ்பத்து, அதனுடைய தொடர்பு என்பது வராது. அதனாலதான் ஒரு முஸ்லீம் அவர் இறந்து விட்டால் அவருடைய சொத்துக்கு அவருடைய வாரிசுகள் காபிராக இருந்தால் வாரிசாக மாட்டார்கள். முஸ்லிமுடைய சொத்துக்கு காபிர் வாரிசு இல்லை, காபிருடைய சொத்துக்கு முஸ்லிம் வாரிசு இல்லை. இப்ப சொன்ன உதாரணத்துல பாருங்க, ஒரே ஒருத்தர் மகன் இஸ்லாத்துக்கு வந்துட்டார், தாய் தாப்பன்லாம் காபிரா இருக்கிறாங்க.
தாப்பா இறந்து போயிட்டாரு, பெரிய சொத்து இருக்கு, ஏராளமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கின்றன. இப்ப அந்த சொத்துக்கள்ல இருந்து பாகம் இந்த முஸ்லிமான இஸ்லாத்துல வந்து அந்த மகனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது, கிடைக்காது. கிடைக்கிறதுக்காண்டி அவர் அங்க போனாருன்னா அதே மாதிரி ஆயிடுவாரு. அப்புறம் திரும்ப இஸ்லாம்ங்கிற எது கிடைக்காது அவருக்கு. சரி, இஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா அங்க போகக்கூடாது. சரி, இது மாதிரி தொடர்பு ஏற்படாது. அதே மாதிரி பாருங்க, அவர் இஸ்லாத்துக்கு வந்த பின்னால அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னா அவர் இருக்கக்கூடிய இடம், அடக்கப்படக்கூடிய இடம் கபருஸ்தான் என்பது. அவருக்கு சில நிபந்தனைகள் இருக்கின்றன, முறைகளுக்கு. அந்த முறைப்படிக்கு ஜனாசா குளிப்பாட்டப்பட்டு தொழ வைக்கப்பட்டு அடக்கப்பட வேண்டும். அதுக்கு சில நிபந்தனைகள், சட்டங்கள், அந்த முறைப்படி. அந்த சட்டங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு ஜாரியாகாது. சரி, இப்படி. அதனால அல்லாஹாலா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகனுக்கே அல்லாஹ் உன்னுடைய மகன் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல அப்படின்னு சொன்ன பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹாலா மன்னிப்பு தீனார். யா அல்லாஹ், நான் அறிவில்லாமல் கேட்டதை நீ மன்னித்து விடு, எனக்கு தெரியாம, எனக்கு விளக்கம் இல்லாம நான் கேட்டுட்டேன், அதனால நீ மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லி துவாக அல்லாஹாலா இடத்துல மன்னிப்பு கேட்டார்கள் என்பதாகவும் அல்லாஹாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சரிங்க, இப்படி அந்த கப்பல்ல ஏற்றி கொண்டு போய் பிறகு அந்த தண்ணீர்லாம் வடிஞ்சிச்சு. அந்த கப்பலை அல்லாஹாலா ஒரு இடத்துல ஒதுக்கி வைத்தான். பிறகு அதன் பிறகு அந்த மக்கள் எல்லாம் ஊருக்கு வந்தாங்க. தண்ணீர்லாம் வடிஞ்சு ஊரோட பழைய நிலையாச்சு, எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பின்னால இந்த மக்கள் எல்லாம் யார் யார் இந்த ஊர்ல வாழ்ந்து கொண்டு இருந்தார்களோ அவருடைய வீடு கீடு ஏதாச்சும் பாக்கி இருக்குமோ, அழிஞ்சது போக மீதி ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கும். அதுகளை எல்லாம், அந்த பொருள்களை எல்லாம் இந்த இருந்தவர்கள் 82 பேர் இருந்தாங்க பாருங்க, இவங்க எடுத்துக்கொண்டாங்க. சில பொருள்கள் இருந்திருக்கலாம் அழிக்கப்பட்ட பின்னால, அந்த பொருள்களை இவர்களுக்கு, அல்லது கட்டடங்கள், வீடுகள், அல்லது வேறு ஏதேனும் சாதனங்கள் இருக்கலாம், அதை போராத்தையும் இவங்க எடுத்துக்கிட்டாங்க. சரி, அவர்களுடைய இடத்துல இவர்களை அல்லாஹ்தாலா ஆக்கிவிட்டான். அவர்கள் பெரிய வம்பர்களாக, அதிகாரிகளாக, பெரும் ஆணவம் உள்ளவர்களாக, வசதி உள்ளவர்களாக இருந்தா பாருங்க, அந்த மாதிரி நிலையில இந்த 82 பேரையும் அல்லாஹ்தாலா ஆக்கி வச்சு. அதே அல்லாஹ்தாலா சொல்லுகிறோம், அவர்களை அந்த மனிதர்களை அல்லாஹ் நாம் ஆக்கினோம், ஹலாயிஃப, பிரதிநிதிகளாக ஆக்கிவிட்டோம். வஅக்ரக்னல்லதீன கஸபூ பிஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துக்களை பொய்யாக்கியவர்களை நாம் மூழ்கடித்தோம், நீரிலே மூழ்கடித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். அவர்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கிவிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்றது, அதாவது முன்னோர்கள் எப்படி அந்தந்த நபிமாருடைய சொல்லை கேட்காமல் அழிவுக்குரியவர்களாக ஆக்கப்பட்டார்களோ அதே நிலையிலே இவர்களையும் ஆக்கிவிட்டோம் என்றுதான் இந்த இடத்துல பொருள். சில இடங்கள்ல சில நபிமார்களுடைய விஷயத்துல அந்த நபிமார்களை சார்ந்தவர்கள் பொய்யாக்கியதன் காரணமாக அவங்களை அழிச்சிடுவான் அல்லாஹ் தஆலா. அழிச்ச பின்னால யார் பாக்கியாக இருந்தார்களோ மூமின்கள், அந்த நபிமார்களும் நபிமாருடைய அந்த மூமினானவர்களும், அவர்களை அந்த ஊருக்கு அல்லாஹ் தஆலா கொண்டு வந்து அவர்கள் அழிக்கப்பட்ட பின்னால இருந்த மீதி சொத்துக்கள், வீடு, சுகம், இவற்றுக்கெல்லாம் அவர்களை வாரிசுதாரர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சிருவான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விஷயத்தில் நடந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவுமுகளை கூட்டிட்டு போயிட்டாங்க, செங்கடல்ல கடந்து அடுத்த பக்கம் போயிட்டாங்க. ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் அழிக்கப்பட்டார்கள். இப்ப வாழ்ந்து கொண்டு ஃபிரௌனும் அவனுடைய கவுமுகளும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஊர், அந்த மிஸ்ர் நாடு, எகிப்து நாடு எப்படி ஆச்சுன்னு கேட்டா காலியா இருந்துச்சு. பெரும் பெரும் கட்டடங்கள் இருந்தன, பெரும் சொத்துக்கள், திரவியங்கள் எல்லாம் இருந்தன, ஏராளமான பொன்னும் பொருள்களும் இருந்தன, பெரும் பெரும் கட்டடங்கள், மாடிகள் எல்லாம் இருந்து கொண்டிருந்தது, கோட்டைகள் எல்லாம் இருந்தன. ஆனா இப்ப யாருமே இல்லை, அந்த இடத்துல காலியா இருந்துச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கவுமுகளை அழைச்சிட்டு போனாங்க, பனி இஸ்ராயேல போனாங்க. அதுக்கு பின்னால் ஒரு இடத்துல தங்கி இருந்தாங்க. அப்புறம் மண்ணு செலவு ஆச்சு. அதுக்கு பின்னால் ஷாமுக்கு போனாங்க. இப்படி போயிட்டு அப்புறம் திரும்ப மிஸ்ருக்கு வந்தாங்க, எகிப்துக்கு வந்தாங்க. எகிப்துக்கு வந்த நேரத்தில் அந்த ஊர் பூரா காலியா இருக்குது. ஆனா கட்டடங்கள்லாம் இருக்குது, நிறைய சொத்துக்கள் இருக்குது, பொன் பொருள்லாம் இருக்குது, எல்லா விதமான திரவியங்கள்லாம் இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய கவுமுகளுக்கு நீங்க இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்க, இதை எடுத்துக்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க. முதல்ல எப்படி இருந்தாங்க? அடிமைகளாக இருந்தார்கள், ஃபிரௌன்ட்ட அடிமைகளாக இருந்தார்கள். எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு இல்லாமல் இருந்தது, எந்த விதமான சுகமும் இல்லாதவர்கள் இருந்தார்கள், பசி பட்டினியாக கிடந்தார்கள். அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்த அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஊரை பிரதிநிதிகளாக, அந்த அவர்களுக்கு அழிக்கப்பட்ட அவர்களுக்கு பிரதிநிதிகளாக இவர்களை அல்லாஹ் தஆலா ஆக்கி வச்சான். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோபுகள் வந்து பின்னாலே அல்லாஹ் தஆலா முன்னாலே வந்திருக்கு, அந்த விஷயம் வந்திருக்கு. இங்க வஜால்நாஹும் ஹலாயிஃப, இவர்களை நாம் பிரதிநிதிகளாக ஆக்கினோம் அப்படின்னு சொன்னா, அந்த இதற்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய கவுமுகள் அந்த நபி சொன்னதை கேட்காமல் இருந்ததின் காரணமாக அழிக்கப்பட்டார்களே, அதே போன்று இவர்களையும் நாம் ஆக்கிவிட்டோம் என்பதாக பொருளாகும். இங்க இந்த இடத்துல வஅக்ரக்னல்லதீன கஸபூ பிஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துக்களை பொய்யாக்கியவர்களை நாம் நீரிலே அழித்து விட்டோம். ஃபன்லுர்,
நபியை கவனித்து பார்ப்பீராக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றது நமக்கு சொல்ற மாதிரி தான். அது நபி கவனிக்கணுங்கிற அர்த்தம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், அவர்கள் மிகப்பெரிய உணர்வு உள்ளவர்களாக இருந்தார்கள், விஷயம் தெரிந்தவர்களாக இருந்தார்கள். இருந்தாலும் சொல்லப்படுவது நமக்கு மற்றவர்களுக்காக. ஃபன்துர், நபியை கவனித்து பார்ப்பீராக. கைஃப கான ஆகிபத்துல் முன்தரீன், எச்சரிக்கப்பட்டவர்களுடைய இறுதி முடிவு எப்படி ஆனது என்று கவனித்து பார்ப்பீராக. எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள் அவர்கள், ஆனா கேட்கல. எச்சரிக்கை செய்யப்பட்டவருடைய முடிவு எப்படி ஆனது என்று பார்ப்பீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். இது நமக்கும் படிப்பினை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆறுதலாக சொல்லக்கூடிய வார்த்தை இது. சும்ம பஅஸ்னா மின் பஅதிஹி ருசுலன் இலா கௌமி. இதுக்கு பிறகும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால, அவருக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னாலே நாம் அனுப்பினோம் ருசுலன், பல தூதர்களை அனுப்பினோம். இலா கௌமி, அவரவர்களுடைய கௌமுகளின் பக்கம், சமுதாயத்தின் பக்கம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், இப்படி ஏராளமான நபிமார்களை அந்தந்த கௌமுகளுக்கு நாம் அனுப்பினோம். ஃபஜாஊஹும் பில் பையினாத்தி, தெளிவான ஆதாரங்களை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ்வைத்தான் வணங்கணும், நான் சொல்றதை கேட்கணும், நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு பல ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்தார்கள். ஃபமா கானு லியுமினு, அவர்கள் நம்பக்கூடியவர்களா இல்லை அந்த ஆதாரங்களை எல்லாம். பிமா கذبوا பிஹி, எதை அவர்கள் பொய்யாக்கினார்களோ அதன் காரணமாக அதை நம்பிக்கை கொள்ள. பிமா கذبوا பிஹி மின் கப்லு, இதற்கு முன்னால் எதை பொய்யாக்கினார்களோ அதே காரணத்தினால் இவர்களும் நம்பக்கூடியவர்களா இல்லை. முன்னால உள்ள நபிமாருடைய கௌமுகள் என்ன காரணத்தினால் நம்பாம இருந்தாங்க, அதே மாதிரி இவங்களும் நம்பாமல் இருந்தார். கதாலிக நத்பு அலா குலூபில் முஅ்ததீன், இப்படித்தான் வரம்பு மீறக்கூடியவர்களுடைய கல்புகளின் மீது, இதயங்களின் மீது நாம் சீல் இட்டு விடுவோம், முத்திரையிட்டு விடுவோம். யார் வரம்பு மீறுகின்றார்களோ, நியாயம் தவறி, நேர்மை தவறி, நியாயம் தவறி நடக்கின்றார்களோ அவருடைய இதயங்களை எல்லாம் சீல் வச்சிருவோம். அவங்க ஈமானை கொள்ள முடியாது. அல்லாஹ் தஆலா திறந்து விட்டா தான், கல்பை திறந்து விட்டா தான் ஈமான், இஸ்லாம், நல்ல வழி, நேர்மை என்பதெல்லாம் உள்ள போகும். அல்லாஹ் மூடிட்டான்னு சொன்னா ஒண்ணுமே உள்ள போகாது. அதனால அல்லாஹ் தஆலா கதாலிக, இவ்வாறு தான், நத்பு, நாம் முத்திரையிட்டு விடுவோம், அலா குலூபில் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்கள், எல்லை மீறக்கூடியவர்கள், அதாவது குஃப்ரிலே, ஷிர்கிலே, அநியாயத்திலே எல்லை மீறக்கூடியவர்கள், அவருடைய இதயங்களின் மீது நாம் முத்திரையிட்டு விடுவோம். சும்ம பஅஸ்னா மின் பஅதிஹி மூஸா வ அஹாஹு ஹாரூன், அதற்கு பிறகும் நாம் அவர்களுக்கு பின்னால், இந்த தூதர்களுக்கு பின்னால் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய சகோதரர் ஹாரூனையும் அனுப்பினோம். இலா ஃபிரௌன வ மலஇஹி, ஃபிரௌனிடத்திலும் அவனுடைய கூட்டத்தாரிடத்திலும் நாம் அனுப்பினோம். பி ஆயாத்தினா, நம்முடைய ஆயத்துகள், அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பினோம். நிறைய முன்னால வந்திருக்குது, அதனால அந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லிட்டு போயிடலாம். ஃபி இலா ஃபிரௌன மலஇஹி, ஃபிரௌனிடத்திலும் அவருடைய கூட்டத்தாரிடத்திலும் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரையும் நாம் அனுப்பினோம். ஃபஸ்தக்பரு, அந்த ஃபிரௌனுடைய கூட்டத்தாரும் பெருமை அடித்தார்கள், உங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னாங்க. வகானு கௌமன் முஜ்ரிமீன், அவர்கள் குற்றம் புரியக்கூடிய கூட்டத்தினராக இருந்தார்கள். ஃபலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு மின் இந்தினா, நம்மிடத்திலிருந்து சத்தியம், உண்மை அவர்களிடத்தில் வந்த பொழுது, ஆலு இன்னஹாதா லஸிஹ்ரும் முபீன், இது பகிரங்கமான சிஹர், சூனியம் என்பதாக சொன்னார்கள். அவர் மூஸா அலைஹிஸ்ஸலாம் தடியை போட்டாங்க, பாம்பாச்சு, கையை பாக்கெட்டுக்குள்ள விட்டு எடுத்தாங்க, சூரியனை போட்டு பிரகாசமா இருந்துச்சு, வேற பல அற்புதங்களை செய்து காட்டினாங்க, இதெல்லாம் சூனியன் சொன்னாங்க. ஆல மூஸா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அத்தகூலூன லில் ஹக்கி லம்மா ஜாஅக்கும், நீங்க இது சிஹர்னு சொல்றீங்களா, சூனியம் சொல்றீங்களா? உங்களிடத்தில் சத்தியம், உங்களிடத்தில் சத்தியத்தை பார்த்து சத்தியத்தை நீங்கள் சிஹர் என்று சொல்லுகிறீர்களா? உங்களிடத்தில் அந்த சத்தியம் வந்த பொழுது அஸ்ஸஹருன் ஹாதா, இது சிஹரா? ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, இது சிஹரா நான் செய்யறது அப்படின்னு கேட்டாங்க. சிஹரா இருந்தா உண்மையிலே யார் சிஹர் செய்கின்றார்களோ, சூனியம் செய்கின்றார்களோ அவங்க வெற்றி பெற முடியாது. வலா யுஃப்லிஹு ஸாஹிரூன், சிஹர் செய்யக்கூடியவர்கள் வெற்றி பெற முடியாது. அதனால நான் செய்யற காரியம் எல்லாம் சிஹர் அல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய அற்புதம், அது அல்லாஹ் காட்டக்கூடிய அற்புதம், முஅஜிஸாத். அது என் மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த முஅஜிஸாத்தை உங்களுக்கு காட்டுகின்றார். நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி காட்டுறேன். ஹாலு, அவங்க சொன்னாங்க அதுக்கு பதில்ல, அஜித்தனா லிதல்ஃபிதனா அம்மா வஜத்னா அலைஹி ஆபாஅனா, எங்களிடத்தில் நீர் வந்திருக்கின்றீரா, எதன் மீது எங்களுடைய மூதாதையர்களை, முன்னோர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதை விட்டும் எங்களை திருப்புவதற்கு வந்திருக்கிறீரா என்று கேட்டார். எதன் மீது எங்களுடைய மூதாதையர்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ அதை விட்டும், அதாவது எந்த வணக்கத்தின் மீது எங்களுடைய மூதாதையர்கள் இருந்தாலும் அதுல தான் நாங்க இருக்கிறோம்,
அதை விட்டு திருப்பறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? திருப்பறது மட்டுமல்ல, எங்களை திசை திருப்பி மாற்றி விட்டு தக்கூன லக்குமல் கிபிரியா ஃபில் அர்து, இந்த பூமியில ஆட்சி உங்களுக்கு ஆக வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா, வந்தீர்களா என்று கேட்டார். தக்கூன லக்குமல் கிபரியா ஃபில் அர்து, இந்த பூமியிலே, அதாவது எகிப்தினுடைய மிஸ்ருடைய இந்த பூமியில ஆட்சி அதிகாரம் உங்கள் இருவருக்கும் ஆகிவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் வந்தீர்களா? எல்லாம் கேட்டுவிட்டு வமா லக்குமா வமா நஹனு லக்குமா பிமுஃமினீன், நாங்கள் உங்களை நம்பக்கூடியவர்களா இல்லை என்றும் அவர்கள் சொன்னார்கள். யார்? அந்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தார். வகால ஃபிரௌன் யுத்தூனி பிகுல்லி சாஹிரின் அலீம், ஃபிரௌன் சொன்னா இவர் பெரிய சூனியம் செய்யற ஆள், அதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூனியக்காரர்கள்லாம் ஒன்னா சேருங்க, ரொம்ப நல்ல தேர்ச்சி பெற்ற சூனியத்தில ரொம்ப பெரிய கல்வி கற்றிருக்கக்கூடிய சூனிய கலை கற்றிருக்கக்கூடிய அந்த சாஹிர்களை எல்லாம் சூனியக்காரர்களை ஒன்றாக கொண்டு வார் அப்படின்னு சொன்ன. வகால ஃபிரௌன் யூதூனி பிகுல்லி சாஹிரின் அலீம், நன்றாக அறிந்திருக்கக்கூடிய சூனியக்காரர்களை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொன்னான். எல்லாம் தேடப்பட்டது, எல்லா சூனியக்காரர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அந்த ஊர்ல எல்லாத்தையும் வந்து கூஞ்சாங்க. மிஸ்ரில் வந்து எல்லாம் சேர்ந்தாங்க ஃபிரௌன் இடத்துல. பலம்மா ஜா ஸஹரத்து, அந்த சூனியக்காரர்கள் வந்த பொழுது கால லஹும் மூசா, இப்ப எல்லாம் இப்ப அதனுடைய விளக்கங்கள்லாம் முன்னால் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மைதானத்துல ஒரு அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு பெருநாள், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளுடைய நேரத்துல ஒரு மைதானத்தை எல்லாம் ஒன்னா கூடினாங்க. பல ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க. அங்க ஆயிரக்கணக்கான சூனியக்காரர்கள் அங்க நிக்கிறாங்க. அவங்க பெரும் பெரும் கயிறுகளை கொண்டு வந்திருந்தார்கள். அந்த கயிறுகள்ல அவங்க சேகர் செஞ்சு மந்திரிக்கிறதா, அதை பாம்புகளாக ஆக்குறது. அந்த கயிறுகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 70 ஒட்டகங்கள்ல கொண்டு வரப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்க நிக்கிறாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் நிக்கிறாங்க. அவங்கள்ட்ட எந்த பொருளும் கிடையாது, கையில தடி மட்டும்தான் இருக்குது அவங்கள்ட்ட. இப்போ கேட்டாங்க, அந்த சஹர் செய்யக்கூடியவர்களை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சாயர்களை பார்த்து சொன்னாங்க, கால லஹும் மூசா அல்கு மா அன்தும் முல்கூன், நீங்க போடுறீங்களா நாங்க போடட்டுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் போடட்டுமான்னு கேட்டாங்க. அதாவது அந்த கயிற்றை செஹர் செஞ்சு அதை தூக்கி நீங்க முதல்ல போடுறீங்க, ஆரம்பிக்கிறீங்களா நான் முதல்ல போடுறோம் அப்படின்னு சொல்லி, யார் முதல்ல ஆட்டத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. கால லஹும் மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்கு, நீங்கள் போடுகிறீர்களா, மா அன்தும் முல்கூன், அல்கு மா அன்தும் முல்கூன், நீங்கள் போடுவதையெல்லாம் நீங்கள் போடுங்கள், அல்கு போடுங்கள், மா அன்தும் முல்கூன், நீங்கள் எதை போட நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் போடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. வேற ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா நீங்க போடுவீங்களா நாங்க போடுறதான்னு கேட்டாங்க. முதல்ல நாங்களே போடுறோம், அவங்க சொன்னாங்க சரி போடுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு வருது. இந்த இடத்துல பொதுவாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதாக, அல்கு மா அன்தும் முல்கூன், எதை நீங்கள் போட வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அதையெல்லாம் போடுங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. பலம்மா அல்கு, அவர்கள் தங்களுடைய போட்ட பொழுது அப்படின்னு தான் இருக்குது. வேற இடத்துல தங்களுடைய கயிறுகளை போட்ட பொழுது, கையில வச்சிருந்த கயிறுகளை எல்லாம் போட்டாங்க. கால மூசா மா ஜிதும் பிஹி ஸஹர், நீங்கள் ஸஹரை நீங்கள் கொண்டு வந்த இந்த ஸஹர் இருக்கின்றதே, இது மா ஜிதும் பிஹி ஸஹர், ஸஹரை கொண்டு, எதை கொண்டு இந்த ஸஹரை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றீர்களோ அது, இன்னல்லாஹ் சயுப்திலுஹு, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அதை பாத்திலாக்கிடுவார். இன்னல்லாஹ் லா யுஸ்ரிஉ அமலல் முஃப்ஸிதீன், ஃபசாது செய்யக்கூடியவர்கள், குழப்பம் செய்யக்கூடியவருடைய அமலை அல்லாஹ் தஆலா சீராக சரியாக ஆக்க மாட்டான் என்றும் சொன்னார். அதான் நீங்க செய்யக்கூடிய அந்த ஸஹர் அல்லாஹ் தஆலா பாத்திலாக்கிடுவான். நீங்க ஸஹர் செய்றீங்க, ஸஹர் அல்லாஹ் தஆலா பாத்திலாக்கிடுவான். முஃப்ஸிதீன்கள், நீங்க ஸஹர் செய்யக்கூடியது என்ன கருத்துன்னு கேட்டா நீங்க ஃபசாது செய்யறீங்கன்னு அர்த்தம். ஃபசாது செய்யக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தஆலா வெற்றிகரமாக ஆக்க மாட்டான், சீராக ஆக்க மாட்டான், சரியாக ஆக்க மாட்டான், நிலையாக ஆக்க மாட்டான் என்பதாக சொன்னார். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த தடியை போடச்சு, அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கைத்தை பார்த்தாங்க, பயந்தாங்க. எவ்வளவு பெரிய இது, கயிறுகள்லாம் பாம்பு மாதிரி பெரிய பெரிய பாம்பாக நெளிஞ்சு வருது. ஆனா அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லி வைக்கல, இந்த மாதிரி செய்வாங்க, உங்க கையில தடி இருக்குது, அதை தடியை போடுங்க பாம்பா மாறும்லாம் சொல்லல. பிறவனுடைய மஜ்லிஸ்ல போட்டாங்க, அது பாம்பா மாறிச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பிறகு பாம்பா மாறுமா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்ம கையில தடி இருக்குது, பரவாயில்ல பாம்பாயிடும் பரவாயில்ல, அந்த தைரியத்தில் இல்ல, தடியை நம்பல, அவங்க அல்லாஹ்வை தான் நம்பி இருந்தாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தா தான் அந்த தடி பாம்பாக மாறும், அல்லாஹ் உத்தரவு கொடுக்கலன்னா பாம்பாக மாறாது இல்லையா. வெறும் தடி தான் அது, கைத்தடி தான் அது, ஒரு மரக்குச்சி தான் அது, எதுவும் செய்ய முடியாது. அதனால அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவு படித்தா அது மாறும். இப்ப முஃப்ஸிதீன்களுடைய செயல்களை அல்லாஹ் தஆலா இஸ்லாஹ் ஆக்கி வைக்க மாட்டான், சீராக ஆக்கி வைக்க மாட்டான் என்று சொல்லி
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள். அதுக்கு பின்னால் இங்க அடுத்த செய்தியெல்லாம் வேற சொல்லுகின்றான். சரித்திரம் என்ன? அவங்க போட்டாங்க, பெரும் பெரும் பாம்புகளாக ஆகி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பார்த்து வந்துகிட்டு இருக்கிற பெரிய பெரிய பாம்புகள். அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் உத்தரவு கொடுத்தான், உங்க கை தெரிய கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி. கீழே போட்டாங்க. அது ஒரு பெரிய பாம்பாக ஆச்சு. முன்னால போச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லா பாம்பையும் தூக்கி சாப்பிட்டுச்சு. எல்லா பெரிய பெரிய பாம்புகள், டன் கணக்கில் கயிறு, எல்லா கயிறும் காணோம், எல்லா பாம்பும் உள்ள போயிடுச்சு. சரி, எங்க போச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறகு தடி எடுத்தாங்க, தடியின் மட்டும்தான் இருந்துச்சு. எல்லா பாம்பும் போன இடம் எங்க போச்சு தெரியாது. அல்லாஹ் தஆலாவுடைய குதிரத்துக்கு சான்று அது, அல்லாஹ்வுடைய அறிவுக்கு சான்று அது. அல்லாஹ் தஆலா என்ன வேணாலும் செய்ய முடியும். அதை எங்க போச்சு வெளித்தோட்டத்தில் பார்க்கும்போது அந்த தடி பாம்பாக மாறி அந்த பாம்பு எல்லா அந்த கயிற்றை எல்லா பாம்புகளையும் அந்த சூனியக்காரர்கள் செஞ்ச பாம்பெல்லாம் சாப்பிட்டுருச்சு. அவ்வளவுதான், அவ்வளவு. இதை பார்த்த உடனே சூனியக்காரர்கள்லாம் பயந்து போய் என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே இது ஷஹர் அல்ல, நாம செஞ்சது ஷஹரு, அதாவது கற்பனை, கண்கட்டி வித்த. ஷஹர்னு சொன்னாங்க கண்கட்டி வித்த. ஆனா நான் மூசா செஞ்சது கண்கட்டி வித்தை அல்ல, அது ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லி உடனடியாக அல்லாஹ் தஆலா நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் அப்படின்னு ஈமான் கொண்டாங்க. ஃபிரௌன் பார்த்தான், நீங்க எல்லாம் கூட்டா சேர்ந்துக்கிட்டு சதி செஞ்சீங்க வந்திருக்கிறீங்க, இவர் தான் உங்களுக்கு குரு, இவர் தான் சொல்லி கொடுத்து எல்லாம் நீங்க வந்திருக்கிறீங்க போல தெரியுது, அதனால உங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களை தூக்குல ஏத்தனா இது பண்ணா. நீ என்ன செஞ்சாலும் சரி எங்களுடைய ரப்பை நாங்கள் நம்பாமல் இருக்க மாட்டோம், எங்களுடைய ரப்பை நான் அப்படின்னு சொல்லி சூனியக்காரர்கள் சொன்னார்கள் அப்படிங்கிற சரித்திரங்கள்லாம் சூரத்து தாஹாவுல அல்லாஹ் தஆலா மிக அழகாக சொல்லி காட்டுகின்றான். சரிங்க, அந்த மக்காவாசிகளுக்கு இத்தனை கதைகளையும் சொன்னாலும் கூட அந்த மக்காவாசிகள் திருந்துறாப்புல இல்லை. எல்லா செய்திகளும் அல்லாஹ் தஆலா சொன்னான், நபிமாருடைய சரித்திரங்களை சொன்னான், எதை சொல்லியும் கூட அவர்கள் திருந்துறாப்புல இல்லை என்பதையும் அல்லாஹ் தஆலா சுட்டி காட்டுகின்றான். இதை நமக்கு படிப்பினையாகவும் மிகப்பெரிய உபதேசமாகவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் சரித்திரங்கள் நடந்திருக்கின்றன. அல்லாஹ்வை நம்பக்கூடிய நாம் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி அவன் என்ன சொல்லுகின்றானோ, அவருடைய ரசூல் என்ன சொன்னார்களோ அந்த முறைப்படிக்க நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதில் தான் வெற்றி இருக்கின்றது என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويحق الله الحق بكلماته ولو كره المجرمون فما آمن لموسى إلا ذرية من قومه على خوف من فرعون وملئهم أن يفتنهم وإن فرعون لعال في الأرض وإنه لمن المسرفين. وقال موسى يا قوم إن كنتم آمنتم بالله فعليه توكلوا إن كنتم مسلمين. فقالوا على الله توكلنا ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. وأوحينا إلى موسى وأخيه أن تبوأ لقومكما بمصر بيوتا واجعلوا بيوتكم قبلة وأقيموا الصلاة وبشر المؤمنين. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 680வது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர் பயான் இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகிறது. சூரை யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய 81 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக ஃபிரௌனிடத்தில் அவர்கள் சென்ற விஷயம் பற்றி முந்தைய ஆயத்துகளில் குறிப்பிடப்பட்டது.
அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸாத் அற்புதங்களின் காரணமாக அவனை இஸ்லாத்தின் பக்கம் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். ஆனால் அவன் அது சூனியம் என்பதாக சொல்லி சூனியக்காரர்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு போட்டியை நடத்தினான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முஅஜிஸா அந்த சூனியத்துக்கு முன்னால் வெற்றி பெற்றது. அல்லாஹ் தஆலா இது மாதிரி தவறாக நடக்கக்கூடியவர்களை வெற்றி பெறச் செய்ய மாட்டான் என்பதையும் முந்தைய ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான சூனியக்காரர்களை அழைத்து அவர்களை சூனியம் செய்ய சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என்பதாக விரும்பினான் ஃபிரௌன். ஆனால் அல்லாஹ் தஆலாவுடைய சத்திய வாக்கு அது வெற்றி பெற்றே தீரும். குற்றவாளிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள் அதை வெறுத்தாலும் சரி அல்லாஹ் தஆலாவுடைய சத்தியத்தை வெளியாக்கியே தீருவான், உண்மைப்படுத்தியே தீருவான் என்பதையெல்லாம் அடுத்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வயுஹிக்குல்லாஹுல் ஹக்க பிகலிமாத்திஹி, அல்லாஹ் தஆலா சத்தியத்தை தன்னுடைய கலிமாக்களை கொண்டு தன்னுடைய வார்த்தைகளை கொண்டுள்ள சத்தியத்தை உறுதிப்படுத்துவான், வெளியாக்குவான், அவன் அதை பிரபலப்படுத்துவான். சத்தியம் வென்றே தீரும், சத்தியம் வெளிப்பட்டே தீரும். வலவ் கரிஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகள் காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரி. இவர் வெற்றி பெறக்கூடாது என்பதாக ஃபிரௌனும் அவனை சார்ந்தவர்களும் விரும்பினார்கள். வெற்றி பெறுவதை அவர்கள் வெறுத்தார்கள். அப்படி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா சத்தியத்தை வெளியாக்கியே தீர்வான், அதை வெளியாக்கி காட்டினான் அல்லாஹ் தஆலா. ஆனால் என்னதான் அற்புதங்களை காட்டினாலும் அங்கே ஃபிரௌனுடைய கை ஓங்கி இருந்தது, அவனுடைய ஆட்சி அதிகாரம் பெற்றதாக இருந்தது. அவன் சர்வ வல்லமை படைத்தவனாக அந்த நாட்டிலே இருந்து கொண்டிருந்தான். ஆகவே அவனுக்கு பயந்து பலர் ஈமான் கொள்ளுவதை நிறுத்தி கொண்டிருந்தார்கள், ஈமான் கொள்ளாமல் இருந்தார்கள். அதையும் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஃபமா ஆமன லிமூஸா இல்லா ஸுர்ரிய்யத்தும் மின் கௌமிஹி, மூசாவை நம்பிக்கை கொள்ளவில்லை சில மனிதர்களை தவிர. ஸுர்ரிய்யத்தும் மின் கௌமி, அவருடைய கூட்டத்தாரிலிருந்து. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர் பனி இஸ்ரவேலர்கள். அந்த பனி இஸ்ரவேலர்களில் இருந்து சில நபர்களை தவிர பெரும்பாலானவர்கள் ஈமான் கொள்ளவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. ஏனென்றால் அலா ஹௌஃபிம் மின் ஃபிரௌன வ மலஇஹிம், ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தினரையும் பயந்ததற்காக வேண்டி. ஈமான் கொண்டால் அவர்களிடத்திலிருந்து துன்பங்கள் ஏற்படும், துன்புறுத்துவார்கள், அடிப்பார்கள், பல்வேறு விதமான இன்னல்களுக்கும் இடையூறுகளுக்கும் உள்ளாக்குவார்கள், அல்லது கொலையும் செய்வார்கள். ஆகவே அவர்களுக்கு பயந்து ஈமான் கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவானவர்களாகவே இருந்தார்கள். ஈமான் கொண்டவர்கள் அது மாதிரி தண்டனைகளை, வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்துக் கொண்டும் இருந்தார்கள். இது பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் உரிய நிகழ்ச்சி. நபிமார்களை யார் ஈமான் கொள்ளுகின்றார்களோ அவர்களை அந்த ஊர் மக்கள், பிரமுகர்கள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் துன்புறுத்துவது தொன்று தொட்டு வழக்கமாகவே இருந்து வந்தது. அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் நடந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார். அலா ஹௌஃபின் மின் ஃபிரௌன வ மலஇஹிம் அன் யஃப்தினஹும், ஃபிரௌனையும் ஃபிரௌனிலிருந்தும் அவனுடைய கூட்டத்தாரிலிருந்தும் இவர்களை அவர்கள் துன்புறுத்துவதை பயந்ததற்காக வேண்டி சில மனிதர்களை தவிர பெரும்பாலானவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொள்ளவில்லை, நம்பிக்கை கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் வஇன்ன ஃபிரௌன லஆலின் ஃபில் அர்தி, ஃபிரௌன் இந்த பூமியிலே, அந்த பூமியிலே, அதாவது எகிப்து நாட்டினுடைய பூமியிலே, லஆலின் மிக உயர்ந்தவனாக அவன் இருந்தான், பெருமை உள்ளவனாக இருந்தான், கர்வம் உள்ளவனாக இருந்தான், அகம்பாவம் உள்ளவனாக இருந்தான். ஆலின் என்று சொன்னால் உயர்ந்தவன் என்று பொருள். உயர்ந்தவன் சொன்னால் எல்லா வகையிலும் தீமைகளை செய்வதிலே உயர்ந்தவனாக அவன் இருந்தான்.
அடுத்தவரை துன்புறுத்துவதிலே உயர்ந்தவனாக அவன் இருந்தான். வஇன்னஹு லமினல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அவன் வரம்பு மீறக்கூடியவர்களில் உள்ளவனாகவும் இருந்தான். ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது என்பது மட்டுமல்ல, யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை துன்புறுத்தினான் என்பது மட்டுமல்ல, தன்னையே கடவுள் என்பதாக, தெய்வம் என்பதாக அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு இடத்திலே சொன்னான், ஒரு நேரத்திலே சொன்னான், ஆனா ரப்புக்கும் ஆல, நான் தான் உங்களுடைய பெரிய ரப்பு என்பதாக சொன்னான். நான் மிக பெரிய ரப்பு, நான் தான். என்னை விட்டு நீங்க வேறு எந்த தெய்வத்தையும் கடவுளாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா அதை பற்றி பிரச்சனையே இல்லை. நான் தான் இங்கே கடவுள், நான் தான் தெய்வம், நான் தான் பெரிய ஆண்டவன். அதனால என்னை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும், நான் சொல்லுவதை மட்டுமே கேட்க வேண்டும். இந்த வார்த்தைகளின் மூலம், இந்த சொற்களின் மூலமாக அவன் வரம்பு மீறியவர்களிலே உள்ளவனாக இருந்தான் என்றும் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். ஆக அந்த பயத்தின் காரணமாகவே பெரும்பாலானவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள். அது எல்லா காலங்களிலும் நடைபெற்று வந்திருக்கின்றது. மக்காவிலும் இப்படித்தானே, அந்த குறைஷியர்களுக்கு பயந்து, தலைவர்களுக்கு பயந்து அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்பதற்காக ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினார்கள். பிறகு இஸ்லாம் வலுவடைந்த நேரத்தில் தைரியமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. வகால மூசா யா கௌமி இன் குன்தும் ஆமன்தும் பில்லாஹி ஃபஅலைஹி தவக்கலு. இப்போ அவனுக்கு பயந்துகிட்டு ஈமான் கொள்ளாததின் காரணமாக தங்களுடைய கௌமுகளுக்கு, பனி இஸ்ரவேலர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தினரே, நீங்கள் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் அவன் மீதே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஃபஅலைஹி தவக்கலு, அவன் மீதே நீங்கள் தவக்குல் வையுங்கள். இன் குன்தும் முஸ்லிமீன், நீங்கள் அவனுக்கு வழிபடக்கூடியவர்களாக, கட்டுப்படக்கூடியவர்களாக இருந்தால், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாக இருந்தால் அவன் மீதே நம்பிக்கை வைத்து நீங்கள் என்னை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். இந்த ஃபிரௌனுக்கும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் பயந்து கொண்டு ஈமானை விட்டுவிடக்கூடாது, ஈமானிலே இணைவதை விட்டுவிடக்கூடாது என்பதை சொல்லுகின்றார்கள். இது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே கூட்டத்தாரிடத்திலே இப்படி பிரச்சாரம் செய்த பொழுது, அல்லாஹ் மீதே நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வையுங்கள், உண்மையான மூமினாக நீங்கள் இருந்தால், முஸ்லீமாக இருந்தால் அவன் மீது தான் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஃபிரௌனுடைய கூட்டத்தாரின் மீதோ நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அவன் அப்படி செய்வான், இப்படி செய்வான், அடித்து விடுவான், உதைத்து விடுவான், கொலை செய்து விடுவான் என்ற நம்பிக்கையெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அல்லாஹ் மீதே நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போ இதை கேட்டவுடனே சில பேர் புதுசாக ஈமான் கொண்டார்கள். பொதுவாக அந்த கௌமுகள், அவர்களுடைய கூட்டத்தினர்கள் சொன்னார்கள், ஃபகாலு, சொன்னார்கள், அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்துள்ளோம் என்பதாக சொன்னார். அல்லாஹ் மீதே முழுமையாக நாங்கள் தவக்குலுக்கு முன்னால் விளக்க சொல்லியிருக்கிறோம். நம்பிக்கை அப்படின்னு வெளித்தோட்டத்தில் சொல்கிறோம், ஆனால் முழுமையாக தன்னை அல்லாஹ் தஆலாவிடத்தில் ஒப்படைத்து விடுவது, அதுக்கு பேர் தவக்குல் என்பதாக சொல்லப்படும். எனக்கென்று எந்த விதமான அதிகாரம் கிடையாது, எந்த விதமான உரிமையும் கிடையாது, எந்த விதமான செயல்பாடும் கிடையாது, எந்த எண்ணமும் கிடையாது, எல்லாமே அல்லாஹ்வை சார்ந்தது தான். அல்லாஹுதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹுதான் எல்லாவற்றையும் நடத்தாட்டி கொண்டிருக்கின்றான், அல்லாஹுதான் என்னை இப்படி இருக்க செய்திருக்கின்றான், இப்படி வாழச் செய்திருக்கின்றான் என்ற எண்ணம் வருவதற்கு பெயர் தவக்குல் என்பதாக சொல்லப்படும். இந்த தவக்குல் இருந்தால் எல்லா வகைகளிலும், எல்லா நிலைகளும் லேசாகிவிடும், எல்லா வகைகளிலும் அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கிடைத்துவிடும் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. அது நிறைய சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஃபகாலு, மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி பிரச்சாரம் செய்த உடனே தங்களுடைய கௌமுகளுக்கு மத்தியிலே ஃபகாலு அலல்லாஹி தவக்கல்னா, அல்லாஹின் மீதே நாங்கள் நம்பிக்கை வைத்தோம், தவக்குல் வைத்தோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்தார்கள் அவர்கள். ரப்பனா லா தஜால்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன், எங்களுடைய ரப்பே, அநியாயக்கார கூட்டத்தினருக்கு சோதனையாக எங்களை நீ ஆக்கிவிடாதே என்று துஆ செய்தார்கள். இது சோதனையான காலகட்டத்திலே எல்லா முஸ்லிம்களும் கேட்க வேண்டிய துஆ இது. இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் பார்க்குறோம், முஸ்லிம்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். குஜராத்தில் பார்த்தோம், பலஸ்தீனில் பார்த்தோம், ஆப்கானிஸ்தானில் பார்த்தோம், இன்னும் பல ஊர்களில்
பல இடங்கள்ல முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக கூட்டம் கூட்டமாக அழிக்கப்படுகின்றார்கள், சோதனைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். அதெல்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சோதனை, ஒரு ஃபித்னா, ஒரு துன்பம். இந்த நேரத்தில் இதுக்கு முன்னதாகவே, அந்த துன்பங்கள் வருவதற்கு முன்னதாகவே வருகின்ற ஒரு அடையாளம் தெரிந்தால் உடனடியாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் அழுது கேட்டு கெஞ்சி அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த துஆவையும் கேட்க வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. அங்க மூசா ஃபிரௌனை பயந்ததின் காரணமாக அவர்கள் ஈமான் கொள்ள தயங்கினார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஈமான் கொண்டார்கள் சில பேர், இன்னும் சிலர் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்ட பின்னாலே நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம், ஃபிரௌனிடத்திலிருந்து எங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது, எங்களை காப்பாற்று என்று கேட்கின்றார்கள். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, லா தஜால்னா, எங்களை நீ ஆக்கி விடாதே, எங்களுக்கு நீ ஆக்கி விடாதே, ஃபித்னத்தல் லில் கௌமில், எங்களை லில் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்கார கூட்டத்தினருக்கு குழப்பம் உள்ளவர்களாக ஆக்கி விடாதே, அவர்களிலிருந்து எங்களுக்கு சோதனை வருமாறு நீ செய்து விடாது, அதிலிருந்து எங்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்ளுகின்றார்கள். ரப்பனா லா தஜால்னா ஃபித்னத்தல் லில் கௌமில் ஸாலிமீன் வநஜ்ஜினா பிரஹ்மத்திக மினல் கௌமில் காஃபிரீன், இன்னும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக உன்னுடைய அருளின் காரணம், ரஹமத்தின் காரணமாக, மினல் கௌமில் காஃபிரீன், காஃபிரான கூட்டத்தாரை விட்டும், உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக. அவை காப்பாற்றுவதும் எங்களுடைய தைரியத்தால் அல்ல, எங்களுடைய நடவடிக்கையால் அல்ல, நாங்கள் ஏதோ நல்லது செய்யறோம், உன்னை வணங்குறோம், அதனால எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இதெல்லாம் கிடையாது. உன்னுடைய அருளால் காப்பாற்ற வேண்டும். பொதுவாக ஒரு மூமினான முஸ்லிமான மனிதர் கொள்ளக்கூடிய நம்பிக்கை என்ன? அல்லாஹ் தன்னுடைய அருளால் நம்மை காப்பாற்றி கொண்டிருக்கின்றான், நம்முடைய செயல்களால் அல்ல. நாம் செய்யக்கூடிய செயல்களோ, வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையோ, நாம் செய்யக்கூடிய தான தர்மங்களோ, இதனாலெல்லாம் அல்லாஹ் தஆலா காப்பாற்றுறது கிடையாது. அது ஒரு வழி, காரணம், ஒரு சபப், அவ்வளவுதான். ஆனா அசல்ல காப்பாற்றுவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலமாகத்தான். அதை அவர்கள் கேட்டார்கள், வநஜ்ஜினா, எங்களை நீ காப்பாற்றுவாயாக, பிரஹ்மத்திக, உன்னுடைய அருளின் காரணமாக, மினல் கௌமில் காஃபிரீன், காஃபிரானவருடைய கூட்டத்தாரை விட்டும் காப்பாற்றுவாயாக, நிராகரிக்கக்கூடிய கூட்டம், உன்னை நிராகரிக்கக்கூடிய கூட்டத்தாரை விட்டும் காப்பாற்றுவாயாக. சரி, இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கௌமுகள், பனி இஸ்ரவேலர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பியதின் காரணமாக ஃபிரௌன் அவனை சார்ந்தவர்களிடத்திலிருந்து ஏராளமான துன்பங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டன. பலவிதமான துன்பங்களுக்கு இலக்கானார்கள். அப்படி ஆனதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அவர்கள் குடியிருந்த வீடுகளை எல்லாம் இடிச்சு தள்ளினாங்க. அது மட்டுமல்லாமல் அவர்கள் வணங்கி கொண்டிருந்த மஸ்ஜிதுகளை எல்லாம் கூட இடிச்சாங்க. நீங்க இதுல எல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, என்னத்தான் வணங்கணும், மஸ்ஜிதுல போய் அல்லாஹ் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. பனி இஸ்ரவேலர்களுக்கு சட்டம் என்னவென்று சொன்னால், அவங்க வீடுகளிலே தொழுது கொள்ளக்கூடாது, மஸ்ஜிதுகளில் தான் தொழ வேண்டும். இந்த உம்மத்தினருக்குத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல்லவா, எனக்கு பூமி முழுவதும் தொழும் இடமாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது, எந்த இடத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்றதோ அந்த இடத்தில் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். அந்த இடம் சுத்தமாக இருந்தால் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் தொழலாம், பூமியில எந்த இடத்துல வேண்டுமானாலும் தொழலாம். என்ன சொல்லப்போனா ஆகாயத்திலும் தொழலாம். ஆகாயத்தில் ஒருத்தர் பறந்துகிட்டு இருக்காருன்னா ஏரோப்ளேன்ல போய் பறக்கிறார், அப்போதும் தொழலாம். கடல்ல மிதந்துகிட்டு இருக்கார், கப்பல்ல போயிட்டு இருக்கிறார், அப்பொழுதும் தொழலாம். தொழ வேண்டும், எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தொழ வேண்டும், தொழலாம். தொழுவதற்குரிய ஏற்பாட்டை, வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தந்திருக்கணும். ஆனா பனி இஸ்ரவேலர்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, தொழுகைக்காக வேண்டி கட்டப்பட்ட மஸ்ஜித், அங்கதான் போய் தொழுவணும். ஒரு கட்டடம் கட்டியிருப்பாங்க, அந்த கட்டடத்தில் தான் போய் தொழுவணும். அது அல்லாத வீடுகளிலோ மற்ற இடங்களிலே தொழுதால் அந்த தொழுகை செல்லுபடியாகாது. அதனால அப்படி தொழக்கூடிய இடங்கள் சிலதை ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள், அதையெல்லாம் இடித்து தள்ளிவிட்டார்கள் ஃபிரௌனும் ஃபிரௌனை சார்ந்தவர்களும். இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தாங்க, இப்படி இடிச்சு தள்ளிட்டாங்க, இனிமேல் கட்டவும் முடியாது, அவனை எதிர்த்து கட்டா திரும்பவும் இடிப்பான், என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு கவலை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொடுத்தான், உபாயம் சொல்லிக் கொடுக்கின்றான். வஅவ்ஹைனா இலா மூசா வஅஹீஹி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் அறிவித்தோம். சகோதரனா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. அப்ப மூசா ஹாரூன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் நபியா இருந்தாங்க இல்லையா? ஒரே நேரத்தில் நபியா இருந்தாங்க. ஒரே நேரத்தில் ரெண்டு நபி ஒரே இடத்துல இருந்தவங்க பல நிகழ்வுகள் இருக்கின்றன இல்லையா? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார், ரெண்டு பேரும் நபியா இருந்தாங்க.
அதே மாதிரி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய அந்த காலத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாமும் இருந்தார்கள். ஆனா வேற ஒரு ஊர்ல இருந்தாங்க அவங்க பக்கத்துல. சரி, இங்க ஒரே இடத்துல சகோதரர்கள் இருவர் நபியாக ஆக்கப்பட்டு இருப்பது. அதே போல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் நபியா இருந்தாங்க, தகப்பனாரும் மகனும். இங்க அண்ணனும் தம்பியும் 2 பேரும் தூதர்களாக, ரசூல்களாக, அல்லாஹ்வுடைய தூதர்களாக இருக்கின்றார், நபியா இருக்கிறார். 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் வகை அறிவித்தோம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. பல இடங்கள்ல குர்ஆன்ல மூசாவுக்கு வகை அறிவித்தோம் அப்படின்னு இருக்கும். அது ஆனா 2 பேர்ல யார் முதல் தரம் உள்ளவர்கள்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் தான். பின்னால ஒரு ஆயத்து வருது, அந்த ஆயத்துல இந்த தொடர்ல தான், இந்த தொடர்ல அதுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் அசல் ரிசாலத்தை பெற்றவர்கள், தூதுவத்தை பெற்றவர்கள். அங்க ஃபிரௌன்ட்ட நீ போ என்று சொன்ன உடனேயே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயந்து கேட்டார்கள் அல்லாஹ் தஆலா இடத்துல, அந்த ஃபிரௌன் ரொம்ப சக்தி பெற்றவன், என்னால் அவ்வளோ பேசுறதுக்கெல்லாம் எனக்கு வர தெரியாது, அதனால நல்லா பேசக்கூடிய என்னுடைய சகோதரர் இருக்கிறார் ஹாரூன், அவர் என்னை விட ரொம்ப நல்லா பேசக்கூடிய மனிதர், அவர் எனக்கு துணையா அனுப்புனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. முன்னாலே சொல்லியிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை ஒப்புக்கொண்டான். சரி, நீ போய் ஹாரூனையும் உம்முடைய சகோதரர் ஹாரூனையும் நாம நபியாக ஆக்கிட்டோம், ரசூலா ஆக்கிட்டோம், அவரை அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லு. அதுல இருந்து 2 பேருமே நபி, 2 பேருமே ஒரே இடத்துல இருப்பாங்க, 2 பேருமே நபியாக ரசூலாக இருந்தாங்க. இங்க 2 பேர்த்துக்கு சேர்த்தே வகை அறிவித்ததாக சொல்லுகின்றான். அதாவது ஒரு ரிசாலத்து, ஒரு தூதுவம், ஒரு தூதுவத்தை 2 பேர்த்துக்கும் கொடுத்தான்னு அர்த்தம். இவர் தனி நபி, அவர் தனி நபி அப்படின்னு 2 பேர்த்துக்கும் சேர்ந்து ஒரே தூதுவம் தான், ஒரே ரிசாலத்து தான் அப்படின்னு அர்த்தம். வஹைனா இலா மூசா வஹீஹி, அதனால இங்க மூசாவுக்கும் அவருடைய சகோதரருக்கும் நாம் அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் என்று விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. என்ன நாம் அறிவித்தோம்? அன்தபவ்வா லிகௌமிகுமா பி மிஸ்ர புயூதன், உங்கள் இருவருடைய கூட்டத்தினருக்கும், 2 பேருடைய கூட்டத்தார் பனி இஸ்ராயேல் அவர்களுக்கு மிஸ்ர் என்ற இந்த ஊரிலே, நாட்டில், எகிப்தில் வீடுகளை நீங்க இருவரும் உண்டாக்க வேண்டும் என்று நாம் வகை அறிவித்தோம். வீடுகளை உண்டாக்க வேண்டும். அவங்க வீடுகளும் இல்ல, அப்ப சரியான வீடு குடியிருப்புகள் இல்ல, தொழுகிறதுக்கு இடமும் இல்லை, மஸ்ஜிதுகள் கிடையாது. இப்ப தொழ வேண்டும், அவர்கள் தொழுக அவர்களுக்கும் இருந்தது. ஆனா எப்படி தொழுவது? வீட்டில் தொழுது கொள்ளக்கூடாது, மஸ்ஜிதில் தான் தொழுகணும். மஸ்ஜிதும் இல்லை. சரி, குடியிருக்கிறதுக்கு வீடா இருக்கா? வீடும் சரியான வீடுகள் எல்லாருக்கும் கிடையாது. அதனால அல்லாஹ் தஆலா உத்தரவிட்டா, நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் வீடு கட்டணும். இப்போ எல்லாத்துக்கும், அந்த மக்கள் எல்லாத்துக்கும் நீங்க வீடு கட்டி தரணும். தொகுப்பு வீடுகள் கட்டுறாங்களே இப்ப அரசாங்கத்தினும், அந்த மாதிரி தொகுப்பு வீடுகள் கட்டணும். எப்படி கட்டணும் தெரியுமா? வஜாலு புயூத்தக்கும் கிப்லத்தன், உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிப்லா எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கம் அந்த வீட்டுடைய அமைப்பு இருக்க வேண்டும். அதாவது இப்ப இந்த பள்ளி மஸ்ஜித் இருக்குன்னு சொன்னா கிழக்க வாசல் இருக்குது, மேற்க கிப்லா இருக்குது. இது மாதிரி உள்ள நுழைஞ்சு வந்தோம்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ள கிப்லா வந்து அந்த வீட்டுக்கு நேரா பின்னால இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கணும். இந்த மஸ்ஜித் எப்படி இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடுகள் அமைக்கணும். வஜாலு புயூத்தக்கும் கிப்லத்தன், உங்களுடைய வீடுகளை கிப்லாவாக நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா கிப்லாவின் பக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் கிப்லத்தன், வஜாலு புயூத்தக்கும் கிப்லத்தன் அப்படின்னு சொன்னா கிப்லா இருக்கக்கூடிய திசையிலே உங்களுடைய வீடுகளை வரிசையாக அமைத்துக் கொள்ளுங்கள். வீடு வேற வேற இடத்துல வேற வேற திசைகள்ல கட்ட வேணாம், ஒரே திசையில இருக்கணும், ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டான். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய சகோதரரும் சேர்ந்து மற்றவர்களை வைத்துக் கொண்டு வீடு கட்டினாங்க, வரிசையா வீடு கட்டினாங்க. ஒரு லைன் எப்படி இருக்குன்னா, இது ஒரு தெருன்னு சொன்னா அந்த தெருவில் ஒரு சின்ன சின்ன வீடுகள் அப்படியே வரிசையா கட்டினாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சா நேரா கிப்லா இருக்கணும். கிப்லா எங்க இருந்துச்சு? அப்போ கிப்லா ரெண்டு கருத்து இருக்குது. பைத்துல் முகத்தஸின் பக்கம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பைத்துல் முகத்தஸின் பக்கம் தான் கிப்லா அந்த காலத்துல, அதாவது தொழக்கூடிய அந்த திசை இருந்தது. கிப்லானா முன்னோக்குதல் அர்த்தம். கிப்லானா அர்த்தம் வந்து முன்னோக்குதல். இப்ப நம்ம எங்க முன்னோக்குறோம்? காபாய் காபா நமக்கு கிப்லா. அதுபோல அவங்களுக்கு கிப்லா பைத்துல் முகத்தஸாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அப்படித்தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு. அதுக்கு பின்னால தானே காபாவின் பக்கம் திரும்ப சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான். அதே மாதிரி அவர்களுக்கு பைத்துல் முகத்தஸ் இருந்தது. என்ன சில பேருடைய கருத்து, இல்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் காபா தான் கிப்லாவாக இருந்தது. ஏன்னு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தான் பைத்துல் முகத்தஸுடைய அந்த மஸ்ஜித் கட்டப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது.
சில அறிவிப்பின்படி பைத்துல் முகத்தஸ் என்ற மஸ்ஜித் அது ஆரம்பத்திலே காபா கட்டப்பட்ட ஆரம்ப காலத்திலே கட்டப்பட்டது எதுவும் அதுக்கு பின்னால் அது அழிஞ்சு போச்சு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வெள்ள பிரளயத்தில். அதை புதுப்பித்தது நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அப்படின்னு கருத்து. எப்படி காபாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புதுப்பித்தார்களோ அது போன்று காபா ஆரம்பத்திலே இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தவாப் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள். அதுக்கு முந்தைய இருந்துச்சு. அதுக்கு பின்னால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அந்த வெள்ள பிரளயத்தில் அது அழிஞ்சிருச்சு. அதனுடைய அடையாளம் மட்டும் இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த கட்டடத்தை கட்டினாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கட்டடத்தை கட்டி அந்த கட்டடத்தை நோக்கித்தான் தொழுதாங்க, காபாவை நோக்கித்தான் தொழுதாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபுல் அன்பியா, நபிமார்களுக்கெல்லாம் தந்தை ஆரம்பத்தில் உள்ளவங்க. அதனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடுத்த பெரும் நபியா இருந்தவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருடைய சந்ததியில வந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அந்த சந்ததியில அந்த தொடர்ல வந்திருக்கிறாங்க. இப்ப அதுக்கு பின்னால வந்ததுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதை காபாவாக கிபிலாவாக ஆக்குனாங்களோ அதுதான் இவருக்கு கிபிலா அப்படின்னு மற்றொரு கருத்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்படியே எந்த பக்கம் இருந்தாலும் சரி, எந்த பக்கம் கிபிலாவாக அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்களோ, தொழ வேண்டும் என்று இருந்தத சட்டம், அந்த திசையை நோக்கி உங்க வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா உத்தரவு போட்டார். ஒரே திசையில இருக்கணும், எல்லாம் ஒரே திசையில அந்த வீடுகள் இருக்கணும். அப்போ ஒரு லைன் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அடுத்த லைன் போகும்போது அதே மாதிரி அந்த வீடு இங்க இருந்து பார்த்தா அந்த வீட்டுடைய பின்பக்கம் தெரியும், அடுத்த லைன்ல அடுத்த தெருவில் அந்த வீட்டுடைய பின்பக்கம் அங்க தெரியும். அப்படி வரிசையா எல்லாரும் ஒரே பக்கம் முன்னோக்கி இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த வீடுகளை கட்ட வேண்டும் என்பதாக அவர்களுக்கு நாம் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லி கட்டினாங்க. இன்னொரு கருத்து இதுக்கு சொல்லப்பட்டிருக்கு, வஜாலு புயூத்தக்கும் கிபிலத்தன், உங்களுடைய வீடுகளை கிபிலாவாக முன்னோக்குதலாக ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னா, வஜாலு புயூத்தக்கும் முத்தகாபிலத்தன் ஃபீ ஜஹத்தின் வாஹிதி, ஒரே திசையில நேராக இருக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் அதனை ஆக்கிக் கொள்ளுங்கள். ஒரே திசையில் அப்படின்னு சொன்னா ஒரு பக்கமா இருக்கணும். அதாவது ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு இருக்கணும், ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு, ஒரு வீட்டுக்கு எதிரில் இன்னொரு வீடு, இப்படி இருக்க வேண்டும் என்பதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்பதா. அப்படி வச்சா ஒரு வீட்டுடைய வாசல் கிழக்கு பக்கம் இருந்துச்சுன்னா இன்னொரு வீட்டுடைய வாசல் மேற்கு பக்கம் இருக்கு. இப்போ வீட்டுக்கு எதிரில் வீடுகளை ஆக்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்படி ஒரு இதுல ஒரு கருத்தையும் அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றான். ஒரு திசையில ஒரே திசையை நோக்கி ஒரே லைனாக நேராக வீடுகளை கட்டி கொண்டால், அதாவது ஒரே திசையிலே அவங்களுடைய வீடுகள், இருப்பிடங்கள், குடியிருப்புகளை அமைத்துக் கொண்டால் அவர்களுடைய மனோ எண்ணமும் ஒரே மாதிரி இருக்கும் என்பதாக சொல்லப்படுது. இப்ப நம்முடைய கிபிலா ஒரே, உலகத்தில் எங்க இருந்தாலும் காபாவை நோக்கி தொழ வேண்டும். முஸ்லிம்கள் காபாவை நோக்கி தொழ வேண்டும். காபாவை நோக்கி தொழுவதனுடைய ஒரு தத்துவம் என்னவென்று சொன்னால், எல்லா முஸ்லிம்களும் ஒன்றுபட்ட ஒரே மனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் கருத்து இருக்கு. யாரும் மாறுபட்ட நிலையில் இருக்கக்கூடாது. எல்லா முஸ்லிம்களும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒரே எண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஒரு தாய் பெற்றெடுத்த மக்களை போன்று சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்பது அதனுடைய கருத்து என்பதாக விளக்கப்பட்டிருக்கு. அதனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அதாவது நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றான். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், மூமின்கள் எல்லாம் சகோதரர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான பல ஹதீஸ்களை சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால ஒரு திசையை நோக்கி தொழக்கூடிய, ஒரு திசையிலே தங்களுடைய இல்லங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவருடைய மனம் ஒன்றி இருக்கக்கூடிய, ஒரே நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா இதில் தெரியப்படுத்துகின்றார். அதனால நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த உங்களுடைய கௌமுகளுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுங்கள், அந்த வீடுகள் ஒரே திசையில் இருக்க வேண்டும். வஜாலு புயூத்தக்கும் கிபிலா, உங்களுடைய வீடுகளை ஒரே திசையில் உள்ளதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சரி, திசையில ஒரே திசையை நோக்கி வீட்டை கட்டிட்டு அந்த வீட்டுக்குள்ள குடியிருக்கிறதுன்னு அர்த்தமா? ஒரே திசையை நோக்கி, அதாவது கட்டுறதுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா, அகீமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகையை நிலைநிறுத்துங்கள். தொழுகையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டித்தான் அப்படி வீட்டை கட்ட சொல்றேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. இன்னொரு கருத்தும் இருக்கின்றது. இப்ப நமக்கு எங்க வேண்டுமானாலும் தொழுகலாம், மஸ்ஜிதிலையும் தொழுகலாம், வீட்டிலையும் தொழுகலாம், எங்க தொழுதாலும் கூடும், தெருவுலையும் தொழுகலாம் சுத்தமா இருந்துச்சுன்னா. இது மஸ்ஜிதில் தொழுகிறதுக்கு கூடுதலான நன்மைகள் உண்டு இல்லையா?
மஸ்ஜிதில தொடர்ந்து ஒரு மனிதர் தொழுதாவிட்டால் ஒரு குற்றவாளியாக கருதப்படுவார். மஸ்ஜிதில ஜமாத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கடுமையான தண்டனை உண்டு என்பதாகவும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. இதுவெல்லாம் சமுதாயத்துடைய ஒற்றுமையை கருதி சொல்லப்பட்ட பல விஷயங்கள். சரி, ஆனால் தொழுகையை நிலைநிறுத்த வேண்டும். எப்படி இருந்தாலும் தொழுகையை நிலைநிறுத்தி தொடர்ந்து அதை தொழுது கொண்டே இருக்க வேண்டும், விடக்கூடாது. இது இப்போ அகீமுஸ்ஸலா என்ற இந்த வாசகம் நமக்கு மட்டுமல்ல, முன்னால் உள்ள சமுதாயத்தினருக்கும் அல்லாஹ் தஆலா தொழுகையை கடமையாக்கி இருந்தான். எந்த சமுதாயம் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கியாமத் நாள் வரைக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் எந்த நபிக்கும் தொழுகையை கடமையாக்காத எந்த நபியும் கிடையாது. ஆனா வித்தியாசம் இருக்கும், நேரங்கள்ல வித்தியாசம் இருக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் தொழுகை என்பது 2 நேரம் தான். காலை தொழுகை, மாலை தொழுகை அப்படின்னு இருந்துச்சு. சுபுஹுடைய தொழுகை, மகரிபுடைய தொழுகை அல்லது இஷாவுடைய நேரத்தில் அந்த கொஞ்ச நேரத்தை இஷா இருளான பின்னால தொழுகிறது. இப்படி 2 நேரம் தான் தொழுகை என்பது இருந்தது. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மேராஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்பதாக வரலாற்றை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? என்னுடைய கவுமுகளிடத்தில் நான் ரொம்ப சோதனைப்பட்டிருக்கிறேன், பெரிய சோதனையா இருக்கு, அதனால போய் குறைச்சிட்டு வாங்க, 50 வக்துல நீங்க தொழுவ முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு காரணம், அவங்க சொன்னதுக்கு காரணமே 2 நேரமே சரியா தொழ முடியாம இருந்தாங்க. நீங்க 50 நேரம் ஆகிட்டா எப்படி தொழுவாங்க? அதனால போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா இடத்துல அனுப்புனாங்க. அவங்க போய் 5 வக்தாக அதை ஆக்கி கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக தொழுகை என்பது எல்லா நபிமார்களுக்கும் இருந்தது என்பதையும் இந்த வாசகம் சொல்லி காட்டுகின்றது. வபஷ்ஷிரில் முஃமினீன், இப்படி வீடுகளை அமைத்து கொடுத்து அவர்களை தொழுகையாளிகளாக ஆக்கி அவர்கள் தொழுது கொண்டிருந்தால் அவர்கள் தான் மூமின்கள். அந்த மூமின்களுக்கு நற்செய்தி சொல்லிவிடுங்கள். வபஷ்ஷிரில் முஃமினீன், மூமின்களுக்கு நற்செய்தியை சொல்லிவிடுங்கள். என்ன நற்செய்தி? வெகு விரைவிலேயே ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லிடும். நல்ல செய்தி, அதான் நல்ல செய்தி. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வீட்டை கட்டி ஃபிரௌனுடைய பிடியிலிருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த வீட்டை கட்டி என்ன பிரயோஜனம், தொழுது என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்க போறாங்க. வெகு விரைவிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரவிருக்கின்றது, அதையும் சொல்லிடுங்கள் என்பதாக சொல்லுகின்றனர். சரி, இங்க இந்த வீடு கட்டுதல் அன்தபவ்வா லிகௌமிக்குமா, உங்களுடைய 2 பேருடைய கூட்டத்தினருக்கு நீங்க 2 பேரும் சேர்ந்து வீட்டை அமைத்துக் கொடுங்கள், எகிப்திலே வீடுகளை அமைத்துக் கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொன்னது. நீங்க 2 பேரும் தான் அந்த வீடு கட்டுற பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்ன அல்லாஹ் தஆலா. வீடு கட்டின பின்னால அந்த வீடுகளை கிப்லாவாக ஆக்கி கொண்டு தொழுகையை நிறைவேற்றுவது, நீங்க 2 பேர் மட்டும் தொழுகையை நிறைவேற்றுங்க அப்படி சொல்லல. நீங்க 2 பேரும் சேர்ந்து வீடுகளை கட்டணும். வீடுனா மஸ்ஜித் மாதிரி உள்ள வீடு. அது இப்போ ஒரு சந்தேகம் வரும் உங்களுக்கு, அதாவது மஸ்ஜிதில் தான் தொழ வேண்டும் என்று சட்டம் இருக்குது அவங்களுக்கு. வீடுகளை கட்டி வீட்டை மஸ்ஜிதாக ஆக்கி கொள்ளுங்க, அதுதான் கிப்லத்தன்னு அர்த்தம். கிப்லா வஜாலு புயூத்தக்கும் கிப்லத்தம் அப்படிங்கிறது தொழுமிடமாக ஆக்கி கொள்ளுங்கள் அதை அப்படின்னு. இப்ப கட்டப்பட்ட அந்த வீட்டை, கட்டப்படுகின்ற அந்த வீட்டை தொழுமிடமாக நியத்து செய்து நீங்க கட்டிடுங்க மஸ்ஜிதாகவே, அப்ப அங்கே தொழுகலாம். சரி, அப்ப கட்டுறது நீங்க 2 பேரும் தான் பொறுப்பெடுத்துக்கணும். ஆனா தொழுகிறது எல்லாம் சேர்ந்து தொழுகணும். நீங்க 2 பேரும் தொழுதா உங்களுக்கு போதாது. நீங்க 2 பேர் மட்டும் தொழுதுட்டா மற்றவங்களுக்கு அது போதுமா? எல்லாரும் சேர்ந்து தான் தொழுகணும். நீங்களும் தொழுகணும், உங்களுடைய கௌமுகளும் தொழுகணும். சரி, இன்னொரு விஷயம், பஷீரில் முஃமினீன். இங்க பஷீர் அப்படிங்கிற வார்த்தையை ஒருமையா அல்லாஹ் தஆலா முதல்ல 2 பேர் அப்படின்னு சொன்னா, அப்புறம் எல்லாரும் தொழுங்கன்னு சொன்னா. இப்ப பஷீர், நீர் நற்செய்தி சொல்வீராக அப்படின்னு சொல்றான். இது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லுவது. இந்த இடத்துல தான் அந்த விளக்கம் எழுதுறாங்க. அதாவது நீங்க 2 பேரும் நற்செய்தி சொல்லி விடுங்கள் அப்படின்னு சொல்லல, உங்களுக்கு நற்செய்தி உண்டு அப்படிங்கிற பொதுப்படையான வார்த்தையும் சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், பஷீர், நற்செய்தி சொல்லுவீராக, நல்ல செய்தியை சொல்லிவிடுவீராக மூமின்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்லு. அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அசல் நபி, அசல் ரசூல். அவங்க தான் கூட துணைக்குத்தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக ஆக்கி வச்சிருந்தான். அதனால ஒரு செய்தியை உறுதிப்படுத்தி சொல்லக்கூடிய நேரத்தில் அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அதை அறிவிப்பு செய்வான் என்பதும் இங்கே விளக்கப்படுகின்றது. அசல் ரசூல் அவர்கள் தான் என்பதை. வகால மூசா, இப்போ அந்த மாதிரி வீடு கட்டினாங்க, தொழுறாங்க. ஆனாலும் அவர்களுடைய ஃபிரௌன் அவருடைய கூட்டத்தாருடைய அந்த இடையூறுகள், துன்பங்கள், இவங்க தொந்தரவு செய்யறது எல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு, இல்லாம இருக்காது. அதை சமாளித்துக் கொண்டு, அதற்கெல்லாம் ஈடு கொடுத்து கொண்டு, அந்த துன்பங்களிலே அகப்பட்டு கொண்டுதான் அவங்க ஈமான் கொண்டிருந்தார்கள், தொழுகையும் நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள், மற்ற மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கடைசியா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க,
பல தடவை சொன்னாங்க. முன்னால சூரா ஆல இம்ரான்ல நிறைய விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் செஞ்சாங்க, என்ன சொல்லியும் கேட்கல. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ செய்கிறாங்க அல்லாஹ் தஆலா இடத்துல. வகால மூசா ரப்பனா இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு ஸீனத்தம் வ அம்வாலன் ஃபில் ஹயாத்தித் துன்யா. இந்த ஃபிர்அவுனும் அவனுடைய கூட்டத்தாரும் நான் சொல்ற உன்னுடைய கட்டளைகளை ஏன் ஏற்றுக்கொண்டதில்லை தெரியுமா? அவங்க உலகத்துல ரொம்ப வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த பூமியில மிகப்பெரிய வசதியோடு இருக்கிறாங்க. தன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது, நான் தான் பெரிய கடவுள் தெய்வம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் எல்லா வகையான வசதிகளும் அவன்கிட்ட இருக்குது. எந்த சக்தியும் அவனை அசைக்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை அவன்கிட்ட இருக்குது. அதனால் நிறைய பொருள்களை கொடுத்திருக்கிற தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் போன்ற ஏராளமான பொருள்கள் அவன்கிட்ட இருக்குது. அது மட்டுமல்லாம அவனுக்கு எந்த விதமான நோய் நொடியும் இல்லாம சுகமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அதனால அது ஒரு நம்பிக்கை அவனுக்கு. தலைவலி, காய்ச்சல் அப்படின்னு வந்தா தான் அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய சூழ்நிலை வரும். தனக்கு மேல ஒருத்தன் இருக்கிறான், தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிற நினைவு வரும். எதுவுமே வர்றதில்ல, எந்த காய்ச்சலும் கிடையாது, தலைவலி இது வரைக்கும் ஒரு தலைவலியும் கூட அவனுக்கு வந்தது கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்ற வரைக்கும் அவனுக்கு எந்த தலைவலியும் வந்தது கிடையாது, எந்த பிரச்சனையும் எந்த நோய் நொடியும் ஏற்பட்டது கிடையாது உடல்ல. அதனால நான் தான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் வந்து பாக்குறான், அவன் மற்றவங்க தலை வருது, தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது, வயிற்று வலிக்குது, அந்த நோய் இந்த நோய் பல மனிதர்களுக்கு நோய்களை சொல்லுகின்றார்கள். ஆனா இவனுக்கு எந்த நோயும் வந்ததில்லை. நோய் வராமல் இருக்கின்ற காரணத்தினால் அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், பாரு எல்லாத்துக்கும் நோய் வருது, எனக்கு நோய் வருது, அப்ப நான் தான் அல்லாஹ் அப்படின்னு முடிவு பண்ணான். வகால மூசா ரப்பனா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எங்களுடைய ரப்பே, இன்னக ஆதைத ஃபிர்அவுன வ மலஅஹு, நீ ஃபிர்அவுனுக்கும் அவனுடைய கூட்டத்தினருக்கும் ஸீனத்தன் வ அம்வாலன், அலங்காரமான பொருள்களையும் சாதாரணமான மற்ற பொருள்களையும் நீ கொடுத்திருக்கின்றாய். ஸீனத் அப்படின்னா அலங்காரம்னு அர்த்தம். அலங்காரம் அப்படிங்கிறதுக்கு என்ன கருத்து அப்படின்னு சொன்னா, அதாவது மனிதனுடைய அத்தியாவசிய தேவைக்கு அத்தியாவசியமான பொருள் அல்ல, அது அல்லாத வேறு பல பொருள்களை அவனுக்கு நீ கொடுத்திருக்கின்றாய். நிறைய பொருள், தங்கம், வைரம், வைடூரியம், இதெல்லாம் இல்லாம மனிதன் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். மனிதன் அதை இருந்தா தான் வாழ முடியும் அப்படிங்கிறது கிடையாது. தங்கம் இருந்தா தான் வாழ முடியுமா? வெள்ளி இருந்தா தான் வாழ முடியுமா? வைரம், வைடூரியங்கள் இருந்தா தான் மனிதன் வாழ முடியுமா? இல்லைன்னா மூத்தா போயிடுவான? அப்படிலாம் கிடையாது. ஸீனத் அப்படின்னா அலங்காரமான பொருள்கள், ஏராளமான அலங்காரமான பொருள்களை அவனுக்கு நீ கொடுத்திருந்தாய். அம்பாலன், இன்னும் சில பொருள்களையும் கொடுத்திருந்தாய். இந்த அம்பால் அப்படின்னு சொன்னா மால் அப்படின்னு பன்மை, அதாவது மனிதனுக்கு தேவையான பொருள்கள், காசு பணம் அல்லது தானியங்கள், உடைகள், இது மாதிரி உள்ள அம்பால், இந்த பொருள்களை எல்லாம் நீ கொடுத்திருந்தாய். அலங்காரமான பொருள்களையும் சாதாரணமான பொருள்களையும் அவனுக்கு நீ கொடுத்துள்ளாய். ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில். அப்ப சிரமம் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல், மன கஷ்டம் இல்லாமல் வாழக்கூடிய அமைப்பிலே அவருடைய ஒரு வாழ்க்கை வசதியை நீ ஏற்படுத்தி தந்திருக்கின்றாய். ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக, இந்த வசதிகளை எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டான் கேட்டா, மனிதர்களை உன்னுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக வேண்டி, வழி தவறச் செய்வதற்காக வேண்டி ஆக்கி கொண்டான். ரப்பனா, எங்களுடைய ரப்பே, திரும்ப சொல்லுகின்றார்கள், லியுதில்லு அன் சபீலிக, உன்னுடைய வழியை விட்டும் அவர்கள் மக்களை தடுப்பதற்காக வேண்டி பயன்படுத்தி கொண்டார்கள். இதை தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொருளை, வசதியான அந்த பொருளை அல்லாஹுடைய பாதையை விட்டு மக்களை தடுப்பதற்காக வேண்டி உபயோகப்படுத்தி கொண்டார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா கொடுத்தது பொதுவாகவே செல்வத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனிதனுக்கு செல்வம் கொடுக்கப்படுவது, அல்லாஹ் தஆலா மூலமாக கொடுக்கப்படுவது, பொருள் கொடுக்கப்படுவது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய அருளை அந்த மனிதனுக்கு கொடுப்பதற்காக வேண்டியும் இருக்கலாம், அல்லது அல்லாஹுடைய தண்டனை கொடுப்பதற்காக வேண்டியும் இருக்கலாம். பொருள் கொடுக்கப்படுவது அதுல இருந்து ஏமாந்துடக்கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை இங்கே சொல்லி காட்டுகின்றார். ஃபிரௌனுக்கும் அவருடைய கூட்டத்தாருக்கும் அலங்காரமானவற்றையும் பொருள்களையும் நீ கொடுத்துள்ளாய் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலே. லியுதில்லு அன் சபீலிக, ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக, உன்னுடைய பாதையை விட்டும் தடுப்பதற்காக அதை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக. பொதுவாகவே பொருள் நிறைய இருந்துச்சு, காசு பணம் நிறைய இருந்துச்சுன்னா உலகத்துல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான். வழக்கத்துல, அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம். ஒருவர் சொல்லலாம், இப்ப நான் சொல்லுவேன், என்கிட்டலாம் காசு வந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ரொம்ப நல்லா நடந்துக்குவேன், ரொம்ப நீதமா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், தொழுகையை விட மாட்டேன்,
ஒரு 100 பள்ளிவாசலாவது கட்டுவேன் அப்படின்லாம் சொல்லுவேன். ஆனால் காசு வந்துச்சுன்னா சுத்தமாக மாறிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். என்னங்க அப்போ சொன்னீங்களா? சொன்னேன், இப்போ அது சாத்தியம் இல்லை அப்படின்றோம். அப்போ பணம் வந்துச்சு, காசு பணம் நிறைய ஆச்சு அப்படின்னு சொன்னாவே ஒரு விதமான மனம் இறுக்கம் ஏற்பட்டு போயிடும். மனம் இறுக்கம் ஏற்பட்டு போயிடும். மனசுல கடுமையான சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். ஏன்னா அந்த பொருளை திரட்ட வேண்டும் என்பதற்காக, பொருளை சேமித்து வைக்க வேண்டும் என்பதற்காக, அதை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு விதமான உபாயங்களை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அப்போ மன இறுக்கம், மன கஷ்டம், மனதில் பல்வேறு விதமான தீமைகள் நிறையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொன்னான். பெருமை, மற்றவர்களிடத்தில் பெருமை அடிக்கக்கூடியது, அகம்பாவம், இவெல்லாம் ஏற்பட்டு போயிடும். பார்க்கிறோம், பணம் இருப்பதன் காரணமாக பல பேர் நான் யாரு தெரியுமா அப்படின்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பார்த்து என்ன ஒன்றும் செய்ய முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. பணத்தின் காரணமாக பணத்திமிர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பெரும் பெரும் மனிதர்கள் எல்லாம் இதில் வீழ்ந்து விட்டார்கள். பெரிய மனிதர்கள் பணம் இருப்பதன் காரணமாக பல்வேறு விதமான தீமைகளைத்தான் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுமே தவிர நல்லதை செய்வது என்பது மிக குறைவாகவே இருக்கும். அப்படியே நல்லவற்றை செய்தாலும் கூட அது இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காக வேண்டி இருக்காது. இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருக்கின்றன. அதனால அல்லாஹ் இங்கு சொல்லுகின்றார்கள், ரப்பனா லியுதில்லு அன் சபீலிக, உன்னுடைய வழியை விட்டும் மக்களை அவர்கள் வழிகெடுப்பதற்காக வேண்டி அந்த பணத்தை உபயோகித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்ப நீ என்ன செய்யணும்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றது காரணம் கேட்டா, இப்படி எல்லாம் நீ செல்வத்தை கொடுத்திருக்கிறவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு இவங்க அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து மக்கள் எல்லாம் தடுக்கிறாங்க, தாங்களும் வந்து நேர் வழிக்கு வர்றதில்லை, மக்களை துன்புறுத்துகின்றார்கள். அதனால நீ என்ன செய்யணும், ரப்பனா, எங்களுடைய ரப்பே, என்னுடைய ரப்பேன்னு சொல்லல பாருங்க, எங்களுடைய ரப்பே எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்றாங்க. பொதுவாக துஆ கேட்கும் பொழுது என்னுடைய ரப்பே அப்படின்னு கேட்காம என்னுடைய ஆண்டவனே, என்னுடைய ரப்பே, என்னுடைய எஜமானே அப்படின்னு கேட்க, எங்களுடைய எஜமானே அப்படின்னு கேட்டா அது ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயம் கூட. அதே மாதிரி எல்லா மனிதர்களையும் சேர்த்துக் கொள்வதன் காரணமாக எல்லாருடைய அருளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் எங்களுடைய ரப்பே, ரப்பனா துமிஸ் அலா அம்வாலிஹிம், அவருடைய பொருளின் மீது நீ முத்திரையிட்டு விடுவாயாக, பொருளை அழித்து விடுவாயாக. துமிஸ் அப்படின்னு சொன்னா அழித்து விடுவாயாக. தமஸ் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை அதனுடைய உருவத்திலிருந்து வேறொரு உருவமாக மாற்றுவது. ரெண்டு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. அதை அழித்து விடுவாயாக அப்படின்னு ஒரு அர்த்தம், அல்லது அதை நீ மாற்றி விடுவாயாக அப்படின்னு அர்த்தம். ஒரு பொருள், மனுஷன் குரங்கா மாறிட்டான், குரங்கு மனுஷனா மாறிடுச்சு, ஆம்பளை பொம்பளையா மாறிட்டான், பொம்பளை ஆம்பளையா மாறிட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்களுடைய இந்த அலங்கார பொருள்களை எல்லாம் நீ மாற்றி விடுவாயாக, வேறொரு பொருளாக மாற்றி விடுவாயாக அப்படின்னு துஆ கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ரப்பனா துமிஸ் அலா அம்வாலி. சரி, அவனுடைய பொருள்கள் எவ்வளவு இருந்துச்சு? அவனுடைய காலத்துல இருந்த காரூனை பற்றியே சொல்லப்பட்டிருக்கு குர்ஆன்ல. அல்லாஹ் தஆலா சொல்றான், அவன் வச்சிருந்த பெட்டியில பூட்டி வச்சிருந்தான். நிறைய பெட்டிகள் பெட்டியில பொருள்களை போட்டு பூட்டி வச்சிருந்தான். தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம், நவரத்தினங்கள் இவையெல்லாம் இருந்துச்சு. ஏராளமான பொருள்கள் இருந்துச்சு. அந்த பொருள்களை பெட்டியில போட்டு பூட்டி அந்த பூட்டுக்குரிய சாவிகள் இருந்தன. அந்த சாவியை மட்டும் ஒட்டகத்தினோடு பெரும் கூட்டம் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவிகள் இருந்தன அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். பொருள் அல்ல, பொருள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெட்டி பூட்டப்பட்டு இருக்கின்றது. அந்த பூட்டுகளுக்குரிய சாவி, ஒரு பூட்டுக்கு ஒரு சாவி தானே இருக்கும். சரி, டூப்ளிகேட் ஒன்று இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லை இப்போ 3 சாவி வருது, அவ்வளவுதான். சரி, 3 வச்சுங்களேன் அப்படின்னு சொன்னா, லதனு உஸ்பத்தன், ஒரு ஒட்டக கூட்டத்தை அது கணக்க செய்யும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். ஒரு ஒட்டக கூட்டம். அப்போ முஃபஸ்ஸிர்கள் எழுதுறாங்க 70 ஒட்டகம் அப்படின்னு சொல்றாங்க. 70 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு சாவி மட்டும் இருந்தா பெட்டி எத்தனை இருக்கும்? பெட்டிக்குள்ள பொருள் எவ்வளவு இருக்கும்? இது காரூனுக்கு கொடுக்கப்பட்டது. காரூன் என்பவன் ஃபிரௌனுடைய பிரஜைகளிலே ஒருவன். அந்த ஊர்ல ஒரு பிரஜை, ஒரு ஆளு, அவ்வளவுதான். அப்போ ஃபிரௌனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? குறிப்பிடுகின்றார்கள், அந்த மிஸ்ர் எகிப்து நாட்டில இருந்து தூரமா ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அது பக்கத்துல கொஞ்சம் ஒரு 100-200 கிலோமீட்டர்னு வச்சுங்களேன், தூரமா உள்ள ஒரு ஊர். இதுக்கு இடையில் நிறைய மலைகள் இருக்குது. அந்த மலை பகுதிகள் பூராவுமே அவனுக்கு சொந்தமா இருந்துச்சு. அது பூராமே தங்கம், வைரம், வைடூரியங்களாக அவனுக்கு ஆக்கப்பட்டிருந்தது என்பதான். மலைகளே அல்ல, அந்த பகுதிகளில் அந்த பொருள்களை எல்லாம் வச்சிருந்தான். இங்கிருந்து அவ்வளவு 200-300 கிலோமீட்டர் தூரத்துக்கு தங்கமும் வைரமும் வைடூரியமாக கொட்டி கிடந்தது அவனுடைய ஆட்சியில். அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருக்கும்? அது அவ்வளவு பொருள் இருந்ததின் காரணமாகத்தான் அவனுக்கு திமிரு.
மக்களை எல்லாம் வழி எடுத்து கொண்டு தான் தன்னை அல்லான்னு சொன்னா, பெரிய அல்லான்னு சொன்னான். இப்ப நீ என்ன பண்ணு கேட்டா, இந்த பொருளை பூராத்தையும் மாத்திரணும், சுத்தமா எல்லாத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதாவது ரப்பனா திமிசாலா அம்வாலிஹிம், பொருளை நீ மாற்றி விடு அல்லது அழித்து விடு என்று சொன்னால் அது மாற்றித்தான் விட்டப்பட்டது. அது அந்த பொருள் வேறொரு பொருளாக மாறி போச்சு. என்ன பொருளாக மாறி? எல்லாமே கல்லாக மாறிடுச்சு. சுத்தமா தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் பூரா வெறும் கருங்கல் மாதிரி ஆயிடுச்சு. பூரா கருங்கல் மட்டுமல்ல, அந்த பொருள்கள் மட்டுமல்ல, அந்த பொருள்களோடு இருந்து கொண்டிருந்த மனிதர்களும் கூட கற்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். வரலாற்றில் சொல்லப்படுகின்றது, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் படுத்திருந்தாங்க. இந்த துஆவின் போது அல்லாஹ்தாலா ஒப்புக்கொண்டான், அந்த துஆவை மாற்றிட்டான். அந்த 2 பேரும் அப்படியே இருக்கக்கூடிய கணவன் மனைவி படுத்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை கல்லாக அப்படியே ஆகி கிடந்தார்கள். அந்த கல் ரொம்ப நாளா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி இப்படி ஒரு சாமி இருக்கும் போது அதை வணங்க ஆரம்பிச்சிட்டான். இப்ப பாக்குறப்ப இல்லையா, அந்த மாதிரி கல் நிறைய நிர்வாணமா சாமி சில பேர் இருப்பாங்க.